நாம் நிறைய நேரத்தில் இந்த தெய்வீக ஆலோசனையை நாம் என்ன பண்ணுறது இல்லை, கேட்கறது இல்லை, கவனிக்கிறதே இல்லை. பாருங்க, எப்படி ஒரு ஆலோசனை வெற்றிக்கு நடத்துதோ அது மாதிரி தப்பான ஆலோசனைகள் தான் சில பேரை தோல்விக்கும் நடத்தியிருக்கு. உங்களுக்காக புதுசா ஃப்ரெஷ்ஷா அவர் ஒன்றை பேசுவார். அதை கேளுங்க. அதை கேட்பது தான் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் தேவனை வாழ்க்கையின் தேவனாக பார்க்கறதே இல்லையே. ஏன் ஆண்டவரே, ஏன் நான் தோத்து போறேன், ஏன் இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில ரொம்ப பல காரியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? அவன் எந்த யுத்தத்திலையும் தோத்ததே கிடையாது. ஆனா கூட ஒவ்வொரு முறையும் யுத்தம் பண்ணும்போது ஷால் ஐ கோ அப்படின்னு கேட்கிறான். இப்போ அவன் போய் என்ன பண்றான், போட்டா சிங்கிள் ஒரு தூண்டில் தான் போட சொன்னாரு. இதுக்கு முன்னாடி என்ன போட சொன்னாரு? வலைகளை போட சொன்னார். இப்போ என்ன போட சொல்றாரு? தூண்டில். இப்போ போட்டா அப்போ நிறைய மீன் வலை கிளியத்தக்கதா ஏராளம் வந்தது. அது ஒரு விதமான அபண்டன்ஸ் அவன் பார்த்தான். ஆனால் இப்போ போடுறது வலை கிடையாது, என்னது? தூண்டில். பிடிக்க போறது என்னது? ஒரே மீன். அதை திறந்து பார்த்தா எல்லா தேவையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மீனுக்குள்ளேயே அவர் வச்சிருந்தாரு வெள்ளி பணம் சுமந்த மீன். அநேகர் தோற்று கொண்டிருப்பதற்கு காரணம் ஆலோசனை கேட்கும் பழக்கமே இல்லாதது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு வாலிப பையன் நினைச்சா கூட அவன் யாரா? கிழவன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் அந்த காலகட்டத்துக்கான தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தேவனிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஒரு போதனையை கேட்க வந்திருக்கிறீர்கள். ஒரு வகுப்பு போன்று தொடர்ந்து பேசுகிற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். இதில் பல காரியங்களை கற்றுக்கணும். குறிப்பாக கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறத கற்றுக்கணும். ஆமேன். பிஸ்னஸ் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு நல்ல தொழிலுக்கும் ஒரு நல்ல ஊழியத்துக்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குதுன்னா ஆலோசனைகள், இல்லையா? ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டாயிருந்தால் காரியம் எப்படி இருக்கும்? ஜெயமாக இருக்கும். ஆமேன். நல்ல ஆலோசனைகள், நல் ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஸோ ஒரு ஊழியத்திலையோ ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது ஒரு பொருள் உலகங்களில் நாம் ஜெயிக்க போகும் பொழுது we need divine counsel. நமக்கு தெய்வீக ஆலோசனைகள் தேவை. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக ஆலோசனைகள். ஆமேன். எஸ். ஒருத்தருக்கு ஒரு 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 கைட்னஸ் தான், ஒரு ஆலோசனை தான் பாருங்க நிறைய காரியங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சிலர் ஆலோசனையை கேட்கறதே இல்லை, அது வேற கதை. பாருங்களேன், அநேகர் தோற்று கொண்டிருப்பதற்கு காரணம் ஆலோசனை கேட்கும் பழக்கமே இல்லாதது. யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணம். எல்லாம் தெரியும்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போவுமே தோக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். ஐ நோ எவ்ரிதிங் அப்படிம்பாங்க. அதனால தான் மண்ணை கவிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். நான் சொல்லுகிறேன், உங்கள் தோல்விக்கு ஒரு பிரதான காரணம் இருக்கும் என்றால் ஆலோசனையை கேட்காத ஒரு வாழ்க்கை தான் மனிதனை தோல்விக்குள்ளாக நடத்துகிறது. அநேகருக்கு பாருங்க அந்த மாதிரி பழக்கமே இல்லை. ஏன்னா ஆலோசனை கேட்கணுன்னா ஏற்கனவே இருக்கிற யோசனையெல்லாம் மாற்றணும், இல்லைன்னா ஒருத்தட்ட போய் அல்லது நம்மளை விட்டுட்டு நம்ம கேட்கணும். அப்படிப்பட்ட பழக்கங்கள் மனிதர்கள் மத்தியில் பொதுவாக இருக்கிறதே கிடையாது. அதுவும் ஒரு ஆணாக பிறந்துட்டோம்னா இன்னும் கஷ்டம். என்ன கஷ்டம்? யார்கிட்டையாவது போய் எனக்கு இது தெரியலையே, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப கஷ்டம். ஆணாக பிறந்தால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அதுவும் மனைவிலாம் பக்கத்தில் இருந்தால் எந்த ஆலோசனையும் யார்கிட்டையும் கேட்கவே மாட்டோம். ஊருக்கு போகிற வழியில் வழி தெரியாட்டனாலும் கேட்க மாட்டோம். இறங்கி கேட்டுட்டா இவ சும்மாவே நம்மளை ஓட்டுவா,
கடைசியில் பார்த்தா நினச்ச மாதிரி 2 தெருவு சுற்றிட்டு தான் நிற்போம், சமாளிப்போம் பாருங்க. அது இப்படி இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஊரை சுற்றி காமிக்கலாம்னு நினச்சேன். இப்படி எதையாவது சொல்லி என்ன பண்ணிகிட்ருப்போம், சமாளிச்சிட்ருப்போம். இறங்கி போய் இது எப்படி அப்படின்னு கேட்குறதுல அவ்வளோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்குது. நிறைய பேர் தெரியாது இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க எதையுமே கற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் வாழுகிறீர்கள் என்று அர்த்தம். சிம்பிள். ஆனால் இன்றைக்கி முதல் ஸ்டெப்ஸாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் அளவு இது வரைக்கும் எப்படி போச்சோ தெரில பிரதர், கண்டிப்பாக கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமேன். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள்? இல்லைன்னா சாயங்காலம் நேரம் சும்மா தானே இருக்கோம், சர்ச்சுக்காவது போவோம் அப்படின்னு நீங்கள் யாரும் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருப்பீர்கள். ஆமேன். ஆலோசனையை கேட்குற ஒரு வாழ்க்கை தான் ஜெய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், ஆலோசனைகளை கேட்கும் வாழ்க்கை ஜெயத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம மீடியா டீம்ஸ் வசனம்லாம் போட்டாங்க. நீதிமொழிகள் 24:6, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் கிடைக்கும். ஜெயத்துக்கான ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது என்றால் அது கவுன்சில்ஸ் ஆர் ஒரு நல்ல ஆலோசனைகளை கேட்பது, தெய்வீக ஆலோசனைகளை கேட்பது வெற்றிக்கு வழிவகுக்கிற ஒரு காரியம் என்று வேதவசனம் பேசுகிறது. ஆமென். பிரசங்கி 4:13 இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஒரு நோட்டு பேனெல்லாம் என்ன பண்ணிவிடுங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்க. குட். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக கற்றுக்கிறதுக்கு அது ரொம்ப அவசியம். வேறு மாதிரி சேர் கூட போடலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமைக்காகவே. ஆமென். ஸோ அந்த டேபிள்லாம் வச்சு எழுதுகிற மாதிரிலாம் இருக்குமே, அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் வரும்போது ஒரு சேரோடு வந்துடுங்க. இல்லை, உங்களுக்கு வசதியாக எப்படி எவ்வளோ பெருசு போடணுமோ கொண்டு வந்துடுங்க. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்களா? பிரசங்கி 4:13, இனி ஆலோசனையை கேளாத கிழவனும். ஆலோசனையை கேட்காதவனுக்கு பேர் என்னது? எல்லாம் சொல்லுங்க, கிழவன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு வாலிப பையன் நினச்சா கூட அவன் யாரான்? கிழவன். பைபிளில் இந்த வயதானவங்களெல்லாம் கொஞ்சம் மரியாதையாக தான் போட்டிருக்கோம். முதியோர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் எப்படி போட்டிருக்குது? கிழவன் இருக்குது. ஆமாம், ஒன்றும் கேட்காத பையலுக்கு என்ன மரியாதை? அதனால் எப்படி போட்டிருக்குது? கிழவன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்குது? போட்டிருக்குது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. பெட்டர். இந்த நீதிமொழிகள் பிரசங்கி இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்கும், இதனோட இது பெட்டர், இதனோட இது பெட்டர். செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசினா ஏதோ வாசி போல அப்படின்னு நினச்சக்கூடாது. வாசினா என்னது? பெட்டர். எல்லாம் சொல்லுங்கள், பெட்டர். அதை விட இது என்னது? சிறந்தது அப்படின்னு என்னது அர்த்தம்? சிறந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆலோசனையை கேளாத கிழவன். வழக்கமாக பாருங்கள், இது ஒரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. இது நம்ம வாழ்க்கையில் இது இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுடணும். ஒரு லேர்னர்ஸாக நாம் இருக்கிறோமா? எந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு நபராக நாம் இருக்கிறோம் அல்லது கவனிக்கிற நபர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போகிறது நல்ல ஆலோசனைகள் என்பதும் அல்லது நீங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களும் தான் என்பது உண்மையாக இருக்கும்னா, இந்த வீக் எடுத்துக்கோமே, கடந்த வாரம் மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக செலவிட்ட நேரம் எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கலாம், அல்லது கடவுளுடைய வார்த்தையில் இருக்கலாம், அல்லது உங்களை முன்னேற்ற வைக்கக்கூடிய சில ஆவிக்குரிய நூல்களாக இருக்கலாம், அல்லது சில நண்பர் வட்டமாக அது இருக்கலாம். அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கடந்த வாரங்கள் மட்டும் சில காரியம் என் லைஃப்பில் இப்படி போய்கிட்டே இருக்குது, அப்படி போகக்கூடாது, அது என்ன எரர்னு எனக்கு தெரியல, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதுக்காக ஏங்கி, அதுக்காக தேடி, அல்லது அதுக்காக எவ்வளோ தூரம் நம்ம வாஞ்சித்தோம். இப்போது நம்ம தொடர்ந்து எதில் தோற்றுக்கிட்டே இருக்கிறோமோ அதில் ஏன் தோக்குறோன்னு நிறைய நேரம் யோசிக்கவே மாட்டோம்.
அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம்னா, அதில் யாரோ இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே பழியை போட்டு போயிடுவோம் ஈஸியாக. பிஸ்னஸ் நல்லா ஓடலைன்னா இந்த ஊரில் வாங்கவே மாட்டாங்க அப்படின்றவாங்க. ஹலோ, இந்த ஊரில் யாருங்க இந்த மாதிரி பொருள் வாங்குறது இல்லை அப்படிம்பாங்க. கணவன் மனைவியில் பிரச்சனைனா ஒன்று கணவர் சரியில்லைன்றவாங்க, இல்லை மனைவி சரியில்லைன்றவாங்க. பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியலன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க எங்கெங்கே கீழ்படுறாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம், நாங்கள்லாம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாட்ட அந்த காலத்தில் நில்லுனா நிற்போம், எள்ளுனா எண்ணெயாக இருப்போம் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. தாத்தா வேற போய் சேர்ந்துருக்காரு, இந்த பிள்ளைங்க கேட்க முடியாது பாருங்க. இப்படி எதையாவது என்ன பண்ணுறது, ஓட்டுறது பாருங்க, எதையாவது சொல்லி விட்டுறது அது. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எவ்வளவு நாம் ஒரு லேர்னிங்காக நம்முடைய நேரங்களை செலவு பண்ணுறோங்கிறது முக்கியம். பாருங்கள், இது உங்களுடைய ஜெயத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதுவும் தெய்வீக வழியில் முன்னேறணும்னு நினைக்கிற நீங்கள் சில தெய்வீக ஆலோசனைகளை கேட்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அன்றைக்கி நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணதுக்காக தான் நானும் போனேன். நானும் நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறேன், தெரியல உங்களுக்கு. சில பேர் பேச ஆரம்பித்த பிறகு இவங்க எங்கேயும் போய் கற்றுக்கிறதே கிடையாது. நான் இப்போவும் நிறைய நாடுகளுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, கற்றுக்கிறதுக்காகவே. இன்னுமா நீங்கள் நினைக்கிறீங்க நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன். கற்றுக்கிறதுக்காகவே சில நண்பர்கள் தான் சொல்லி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி இந்த நபருடைய டீச்சிங்ஸு, இந்த நபருடைய அந்த இதெல்லாம் வந்துடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ண விரும்புகிறேன். எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் என்ன பண்ண விரும்புகிறேன், செலவு செய்ய விரும்புகிறேன். அதுக்காக சில முதலீடுகளை நான் என்ன பண்ண விரும்புகிறேன், கொடுக்க விரும்புகிறேன். ஸோ இதெல்லாம் இன்றைக்கும் மனதில் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் போய் நான் உட்கார்ந்துருந்த போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, கடைசியாக ஞானத்துக்காக நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். எத்தனை பேர் ஞானம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கடைசியாக ஆண்டவரே இது அந்த அளவுக்கு கரெக்டாக போன மாதிரி தெரில, ஐ நீட் யுவர் விஸ்டம். இந்த காரியத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும், உம்முடைய ஞானம் எனக்கு வேணும்னு லாஸ்ட்டாக எப்போ கேட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்துப்பார். கடைசியாக எப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, இல்லை கடைசியாக எப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா நாம் கேட்காத போதெல்லாம் மறைமுகமாக ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் தெரியுமா? நம்ம அறிவு என்ன, நம்ம அனுபவம் என்ன, நம்ம பார்க்காததா, நமக்கு தெரியாததா அப்படின்னு நினைக்கிறதுனாலே நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம், தோற்று போயிடுறோம். ஏன்னா நேற்றைக்கு உங்களுக்கு வெற்றி பெற உதவி செய்த அதே சூத்திரம் நாளைக்கும் உதவுமா என்பது தெரியாது, அல்லது இன்று உதவுமா என்பது தெரியாது. இன்று ஒரு புதிய நாள், இன்று நீங்கள் சந்திக்கும் காரியங்கள் எல்லாம் புதிது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஆலோசனைகளை தர தேவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட புதிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்து புதுசாக உங்களை நடத்த அவர் விரும்புகிறார். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. போன வாரம் நடத்தினாருங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்தினாருங்க, அப்படி கிடையாது. கர்த்தர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார்? எல்லாம் சொல்லுங்கள், நித்தமும் என்னை நடத்தி. ஆமென். ஸோ டெய்லி கைட்னஸ், எல்லாம் சொல்லுங்கள், அனுதினமும் நடத்துகிறார். அப்படி அனுதினமும் நடத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மனிதன் இருக்கிறார்னா, அந்த வசனத்திலே இருக்குது, மகா வறட்சியான காலத்திலும் அவன் எப்படி இருப்பான்? அவன் வற்றாத நீரூற்றை போலவும் வளமான தோட்டத்தை போலவும் அவன் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக ஆலோசனைக்கு கீழாக வாழ்கிற மனிதன் வத்தவே மாட்டான். ஆனால் இப்போ வத்தலும் தொத்தலுமா இருக்குது. ஏன்னா we are not asking the divine counsels. நாம் நிறைய நேரத்தில் இந்த தெய்வீக ஆலோசனையை நாம் என்ன பண்ணுறது இல்லை, கேட்கறது இல்லை, கவனிக்கிறதே இல்லை. பாருங்க இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும்னா அவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தால சில காரியங்கள் நான் பேச போகிறேன். எவ்வளோவா நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஆஸ்க் காட். எல்லாம் சொல்லுங்கள், ஆஸ்க் காட். தேவனிடத்தில் நாம் எந்த அளவுக்கு கேட்குறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நாம்
கிறிஸ்தவத்தில் அல்லது நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய வெற்றியே ஒரு உறவின் வழியில் வருகிற வெற்றியாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. the relational way success, அது தெய்வீக உறவுல நமக்கு வருகிற அந்த வெளிச்சம் இருக்குது பாருங்க, அதுதான் வெற்றிக்கான காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் அந்த காலகட்டத்துக்கான தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தேவனிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, எப்படி பிஸ்னஸும் காப்பி பண்ணி பண்ணுறோமோ அது மாதிரி தான் ஊழியமும் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஓஹோ, இப்போ கிருபை அப்படின்னு பேசுனா பாப்புலர் ஆயிடலாம் போல. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இது கிரேஸ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மாதிரி அப்படி தான் பார்க்குறாங்க நிறைய பேர். அப்படி பேசிட்டோம்னா கரெக்டாகிடும், அப்படி கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேச சொன்னார், இது கேட்கணும். உங்ககிட்ட உங்களுக்கு உங்கள் சபையில் என்ன போதிக்கணும்னு அவர் சொன்னார். அது மாதிரி பிஸ்னஸ்க்கு உங்களோட தேவன் என்ன பேசுகிறார் அதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா உங்களுக்காகவே ஒரு யூனிக்கான ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். தொழில் ரகசியங்கிறாங்க பார்த்தீங்களா. சில பேர்லாம் சில இதை சொல்லவே மாட்டாங்க, சில ஃபார்முலாவை யார்ட்டையும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ கேஎஃப்சிக்கு இது வரைக்கும் ஃபார்முலா யாருக்காவது தெரியுமா? நம்ம ஊர் என்ன அல்வா, சாந்தி அல்வாவுக்கு ஃபார்முலாவும் தெரியல. ஆளுக்கு அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. தெரிஞ்ச அன்னைக்கு இவங்க பிஸ்னஸ் போயிடும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தரும்போது அப்படி கற்றுத்தர மாட்டார். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தான் ஒர்க் ஆகும். புரியல கொஞ்சம் பேருக்கு. இப்போ கடலை கடந்து போகிறதுக்காக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் திறந்தார் பாருங்க, அது இஸ்ரவேலருக்கு தான் வழி, பின்னாடி வந்தவங்களுக்கு குழி. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு திறப்பது எனக்கு மட்டுமே வேலை செய்யும். ஆமென். அவர்களுக்குத்தான் பாதை, அவர்களுக்கு வாதை. இந்த மாதிரி சில தெய்வீக ஆலோசனைகளை உங்கள் மனதையும் உங்கள் வாழ்விலையும் தேவன் நிரப்ப அவர் விரும்புகிறார். இப்போ இந்த சபை, நான் செய்கிற இந்த ஊழியம், இதுக்கெல்லாம் தேவன் சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு, எப்படி செய்யணும் அப்படின்ட்டு, எப்படி பண்ணணுன்ட்டு. சில பேர் என்கிட்ட, நீங்கள் ஏன் அவர் மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் இவர் மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணக்கூடாது இப்படி கேட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அது மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்காங்களே, நான் மாதிரி பண்ணுறதுக்கும் தேவன் சொன்ன அந்த ஒரிஜினலான காரியத்தை செய்வதற்காகவும் நான் வந்திருக்கிறேன். ஆமென். நல்ல காரியங்களை நாம் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்கலாம், அது சொல்ல வரல. ஆனால் உங்ககிட்ட என்ன செய்ய சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் மட்டும்தான் கேட்க முடியும். அதுவும் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ஊழியக்காரர் என்ன பண்ணிடுறாரு, உனக்கு கேட்குறது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட வந்துட்டு நான் கேட்டு சொல்கிறேன்றதாரு. அதனால் பாருங்கள், நிறைய பிஸ்னஸ் மேனு இவங்க போய் டிவைன் கவுன்சிலில் கேட்குறது கிடையாது, இவங்க போய் என்ன கேட்குறாங்க, ஐயாவுக்கு எழுதவும் ஐயா கிட்ட சொல்லவும் ஆரம்பித்ததுனால இப்போ ஐயா கேட்டு சொல்கிறத கேட்டு கவுத்தி மூடி படுத்த பல பிஸ்னஸ்மேன்கள் இருக்கிறாங்க. கேட்டால் அந்த ஐயா தான் சொன்னார், இவர் தான் சொன்னார், நான் பண்ணேன், இப்படி ஊற்றிக்கிட்டு இல்லை இப்படி இதாகிட்டு எப்படியே என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்லிட்டேன், ஊழியக்காரர்கிட்ட ஜோம் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஊழியக்காரங்க கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது அல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது, நீங்கள் ஆண்டவரே இந்த தொழிலில், இந்த ஊழியத்தில், இந்த காரியங்களில் நான் என்ன செய்யணுங்கிறத நீர் எனக்கு போதியும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்களை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஆலோசனையாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு அது ஆலோசனையாக இருக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்காக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அவர் ஒன்றை பேசுவார், அதை கேளுங்க. அதை கேட்பது தான் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தொழில் உலகங்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த உலகத்தில் பல ஞானங்களும் பலவிதமான அறிவுகளும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் மேற்கொள்ள உங்களுக்கு தெய்வீக ஆலோசனைகள் அவசியமாக இருக்கிறது. ஆமென்.
ஏன் ஒரு கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையே எதில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், லெட் பை த ஸ்பிரிட். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு பாக்கியம். ரோமர் 8 படிக்கிறோம் இல்லையா, எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோ அவர்கள் யாரால நடத்தப்படுறாங்க? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, என்னை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார். ஆமென். எஸ், லெட் பை த ஸ்பிரிட். அப்போ இது எங்க நடக்க ஆரம்பிக்கும்? நீங்க உட்காரும் போதும் கேட்கும் போது தான் இது நடக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, வார்த்தைகளை எந்த அளவிற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னொன்று தெரியணும், வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ். எப்படி கடவுளுடைய பிரசன்னத்தில் அமருவது, எப்படி அவருடைய சத்தத்தை கேட்பது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியணும். என்ன பிரதர், வெற்றிக்கு ஒரு 7 ஃபார்முலா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இதை சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லா ஃபார்முலாவோட பெரிய ஃபார்முலா. ஆமென். நான் இந்த பாருங்க, உங்களுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு பேசுறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு, சரிங்களா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வச்சுட்டு ஏன் இன்னைக்கு மாலையில் இதை பேசிட்டு இருக்கிறேன்னா, இப்போ இதை சொல்லி ஆவியானவர் சொன்னதுனால இதை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லுவார், இப்போ இதை சொல்லு, இப்போ இதை பேசு, இப்போ இதை செய் அப்படிங்கிறத சொல்லுவார். இதை நம்ம உணரணும். பாருங்க, இதை நம்ம உணர்ந்தாலே இது யாருக்கோ இருக்கும் ஒரு சிலாக்கியம் அல்ல, அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சிலாக்கியமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னால் தேவன் பேசுவதை கேட்க முடியும், அவருடைய ஆலோசனைகளை நான் கேட்க முடியும். அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் ஆடாய் இருக்கிறேன், என் மெய்ப்பரின் சத்தம் எனக்கு கேட்கும். ஆமென். I can hear, you can hear. ஹல்லேலூயா. உங்களால் கேட்க முடியும். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, உங்ககிட்டலாம் பேச மாட்டார், உனக்கெல்லாம் கேட்காது அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக கேட்கும். காயின் கொலை பண்ணிட்டு நிற்கிறான், யார? சொந்த சகோதரனை. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார், கொலைகாரங்கிட்டே பேசுறார். ஷாக்கிங்காக இருக்குது பாருங்க நிறைய பேருக்கு. ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு ஆதாம்கிட்ட ஆண்டவர் பேசினாரா பேசலையா? அவர் ஒரு நாளும் பேசுறதை நுப்பாட்டுறது இல்லை, நம்ம கேட்கறத நுப்பாட்டிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கேட்கறத நுப்பாட்டி, ரொம்ப நாளா. எத்தனையோ சிக்கல் உங்கள் லைஃப்பில் இருக்குல்ல, என்னைக்காவது உட்கார்ந்து ஆண்டவரே, நிறைய பேர்கிட்ட கேட்டேன் பாருங்க, மனிதர்களிடத்துல அல்லது போதகரிடத்திலே, ஆவிக்குரிய நண்பரிடத்திலே கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்லலை. சிலர் இன்னொரு கோஷ்டி இருக்காங்க, நாங்கள் யாருக்கிட்ட எதையும் கேட்க மாட்டோம், டைரக்டாக அவர்கிட்ட மட்டும்தான் கேட்போம். அந்த குரூப் வேற, உங்களுக்கு அப்புறம் பின்னாடி வேற. நான் அதையும் நான் சொல்லலை. நான் சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? அவங்க மனிதர்களே மதிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் எதையுமே கேட்கவே மாட்டாங்க. அதுவும் தப்புங்கிறேன் நான். அப்படி இருக்கக்கூடாது. வேதவசனம் 2 சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஏன் கர்த்தரை நம்புங்கள்னு மட்டும் சொன்னா போதாதான், அவருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள் ஏன் சொல்லியிருக்குது? ஏன்னா நிறைய நேரம் உங்களுக்கு தெரியாத சில காரியத்தை இன்னொருவர் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த கூடும். ஆனால் அது ஆண்டவருடைய சத்தங்கிறத உள்ள இருந்து தேவ ஆவியானவர் சாட்சியிடுவார். அதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், சமாதானமாக உணர்வீங்க, ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். அந்த அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே குழந்தை துள்ளிச்சா அது மாதிரி உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஜம்ப் ஆகும். ஆமென். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று அப்படியே பபுள் ஆகும். உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, ஓ இது கன்ஃபார்மாக தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. சமீப நாட்களாக ஒரு வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு பெயர் பட்டணம். தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை போட்டே இருக்கிறாரு. அதுக்கு பேர் பட்டணம், சிட்டி அப்படிங்கிற வார்த்தை. அதுலேருந்து என்ன எனக்கு தெரியுது, சீக்கிரமாக அந்த பட்டணத்தை தேவனுக்கு என்று சொந்தமாக்குவோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆமென். ஸோ உள்ளே உங்களுக்கு வரும், உள்ளே உங்களுக்கு தோணும். இது எனக்கு முதல் வருஷத்தில் தோணலை, 2வது வருஷத்தில் தோணலை. ஆனால் இது தோணுதுன்னா அப்போ ஆண்டவர் இதை பற்றி ஏதோ நம்மக்கிட்ட பேசுகிறார். கவனிக்கணும் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் உலகத்துக்குள்ளே போகும்போது இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எங்கே விதை போடணும்னு ஈசாக்குக்கு சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். இந்த இடத்துல விதை அப்படின்னா அர்த்தம், எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவர் உங்களுக்கு சொல்லுவார்.
எங்க முதலீடு பண்ணணுங்கிறத அவர் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் பண்ணாத நேரம் அது. ஏன்னா அது பங்கு மார்க்கெட்டு சரிவை சந்தித்து கொண்டிருந்த காலம், ஈசாக்கின் அந்த காலம் இல்லையா. அன்னைக்கு அக்ரிகல்ச்சர்னால அப்படி போட்டிருக்குது. இன்னைக்கு மாடல் வேர்ல்டில் பார்த்தா எல்லாமே கீழே டவுனாக போயிட்டு இருக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தில் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டான். மேனேஜ்மெண்ட் ஸ்கில் படி, MBA அறிவுப்படி யாருமே என்ன பண்ண மாட்டான். மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி யாருமே முதலீடு செய்யவே மாட்டான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஃபாலன் வேர்ல்டில் இருக்கிற அதே ஸ்பிரிட்டில் தான் நீங்கள் ஜேர்னி பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு தேவன் அவருடைய ஆவியை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து, அவருடைய வெளிச்சத்திலே உங்களை நடக்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைய என்ன ஆண்டவரே எல்லாம் டவுன்ல போயிட்டு இருக்கு, இப்போ வாங்கிடு பங்கெல்லாம், இன்னும் கொஞ்ச நாள்ல ரைஸ் ஆக போகுதுன்னா அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அவன் அடைந்தான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க டிவைன் கவுன்சில். எல்லாம் சொல்லுங்க தெய்வீக ஆலோசனைகள் உங்களை வெற்றிக்கு நடத்தும். ஆமென். எப்படி ஒரு ஆலோசனை வெற்றிக்கு நடத்துதோ அது மாதிரி தப்பான ஆலோசனைகள் தான் சில பேரை தோல்விக்கும் நடத்தியிருக்கு. அதனால இவங்க ஆலோசனைனாலே மிரண்டுருந்தாங்க. வேண்டாம்ப்பா, யாருக்கிட்டையும் எதையும் கேட்காத, பெத்தவன் பேச்சை கேளு, மற்றவன் பேச்சு கேட்காத அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. சங்கீதம் 1 நம்ம படிக்கிறது என்னன்னா, துன்மார்க்கனின் ஆலோசனையில். அப்போ துன்மார்க்கனின் ஆலோசனையில் போவாத, அது தோல்விக்கு ஒன்று நடத்தும்னா, அப்போ நீதிமானின் ஆலோசனைகள் என்றும் மெய் ஆலோசனைகள் என்றும் தெய்வீக ஆலோசனைகளும் என்றும் ஒன்று இருக்கிறது. ஆமென். அது உங்களை எதுக்கு நடத்தும்? ஜெயத்துக்கு நேராக நடத்த ஆரம்பிக்கும். இது முதல் முக்கியமான கீ. இட்ஸ் a key to prosperity. Hear and learn the divine counsels. தெய்வீக ஆலோசனைகளை கற்றுக்கொள்வதும் கேட்பதும் செழிப்புக்கான ஒரு சாவியாக இருக்கிறது. ஆமென். தேவனிடத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து நீங்கள் போகணும். நமக்கு என்ன தெரியுமா, முதல்லலாம் சிலர் அப்படி பண்ணுவாங்க. பிகினிங்கில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா பிகினிங்கில் நமக்கு நிறைய தெரியாது. கொஞ்சம் பார்த்த உடனே என்ன ஆகிடும், நல்லா தெரியும், இப்போ இதானே அப்படின்னு போவாங்க. அப்புறம் மண்ணை கவிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நோ 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 நோ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையும் காரியங்கள் வேறு விதமாக இருக்கும். நான் சொல்லிட்டு இருக்கிறது கரெக்டாக இது என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நஷ்டமே அடைய மாட்டீங்க, லாபத்தை மட்டும் அடைவீங்க, தோத்தே போக மாட்டீங்க. செய்வதெல்லாம் வாய்க்கொண்டிருக்குது அந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. ஆமென். வச்சதெல்லாம் தொடங்கும். ஆனால் இது சில பேர் தெரியாததுனால என்ன ஆயிடுதுன்னா, அப்படியே என்ன பண்ணிடுது, விட்டுருது. பேதுருக்கிட்ட முறை அவன் வாழ்க்கை நல்லா இல்லாத போது ஆண்டவர் சொல்றாரு, வலைகளை போடு அப்படி சொன்னாரா? இப்போ என்ன போட்டான்? வலைகளை கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? போட்டா அவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு கிடைக்காதது இப்போ கிடைச்சிச்சு. எல்லாம் சொல்லுங்க, தேவ வார்த்தை உங்களுக்கு உண்டாகும் போது பிரயாசப்பட்டும் கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கும், திரளானது உங்களுக்கு அகப்படும். உங்கள் வலை கிளியத்தக்கதாய், உங்கள் படகு அமிலத்தக்கதாய். ஆமென். உழைப்புல பிரச்சனை இல்லை, நல்லா உழைச்சான் ஆனால் கிடைக்கல. ஆனால் வார்த்தை ஆலோசனைகள் அவனுக்கு உண்டான போது இப்போ அவனுக்கு என்ன உண்டாகுது? ஜெயம் உண்டாகுது. இப்போ அடுத்த முறை ஒரு நீடை அவன் சந்திக்கிறான். டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ஐ திங்க் மார்ச் மாதம்னு நினைக்கிறேன். டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. டாக்ஸ் பே பண்ணல. பாருங்க, இயேசுனுடைய சீசர்கள்லாம் பஞ்ச பரதேசிகளாக இல்லை, டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வசதியாக இருந்திருக்காங்க. விளங்குதான்னு தெரில. எத்தனை பேர் இப்போ பொருட்கள் வாங்குறது இல்லை, நீங்களா போய் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க. டாக்ஸா அப்படிங்கிற யோசிக்கிறீங்க நிறைய பேர். நான் சொல்லட்டுமா, உங்களில் நிறைய பேர் ரொம்ப ஹையஸ்ட் டாக்ஸ் பேயராக வருவீங்க. ஒரு 2-3 இயர்ஸ் இல்லை கூடவே இருக்கும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பருக்காக ஒரு நாள்
இரவில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் நானும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், ஆண்டவர் இந்தியாவில் வரி கட்டுறதுல ரொம்ப முக்கியமான புள்ளி இடத்துல இவர் ஒருத்தர் இருப்பார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் காணவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இல்லாமல் போய். ஆனால் இப்போ அவர் நம்முடைய ப்ரோக்ராம்ஸை எங்கெல்லாமோ இருந்து பார்த்து கேட்டுட்டு போன மந்த் வந்துட்டு ஒரு பெரிய ஆஃபரிங்ஸை கொடுத்துட்டு போனார். ஆமேன். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. கண்டிப்பாக அதை தேவன் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஸோ டேக்ஸ் பேயரா இவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்குறான், யோசித்துட்டு இருக்கிறான். கேட்க கூட இல்லாமல் யோசித்துட்டு இருக்கிறான் வீட்டில் உட்காந்து. இயேசு வந்துட்டு, நீ ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு, ஒரு மீனை பிடின்ட்டு. இவன் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அவன் போய் என்ன பண்ணுறான், போட்டால் சிங்கிள் ஒரு தூண்டில் தான் போட சொன்னார். இதுக்கு முன்னாடி என்ன போட சொன்னார், வலைகளை போட சொன்னார். இப்போ என்ன போட சொல்கிறாரு, தூண்டில். இப்போ போட்டால் அப்போ நிறைய மீன் வந்து வலை கிளியத்தக்கதாக ஏராளம் வந்தது. அது ஒரு விதமான அபண்டன்ஸ் அவன் பார்த்தான். ஆனால் இப்போ போடுறது வலை கிடையாது, என்னது, தூண்டில். பிடிக்க போகிறது என்னது, ஒரே மீன். அது திறந்து பார்த்தா எல்லா தேவையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மீனுக்குள்ளேயே அவர் வச்சிருந்தாரு, வெள்ளி பணம் சுமந்த மீன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக ஆலோசனைகள். ஆமேன். போன முறை சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுல, அது மாதிரி இல்லை. இந்த முறை வித்தியாசமாக சில வார்த்தைகளையும் வெளிச்சங்களையும் வழிநடத்தல்களையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு ஹம்பிள் ஆட்டிடியூட்ஸ் வேணும் பாருங்க. இதுக்கு ஒரு தாழ்மையான மனப்பான்மை இருந்தால் தான் இந்த முறை நாம் அதை பார்க்க முடியும். அதனால தான் வெற்றிக்கு பின் அடக்கமாக இருக்கிறவன் மீண்டும் வெற்றி பெறுவான். ஆனால் நிறைய பேர் வெற்றிக்கு பிறகு ஒரு சின்ன வெற்றி பார்த்துட்டா போதும் அப்படின்பாங்க. அதுதான் மண்ணை கவர்றதுக்கு முக்கியமான காரணமே. இல்லை, அதுவும் உம்மால தான் ஆயிடுச்சு, இனிமேல் நான் போகிறதும் உம்மால தான் ஆக போகுது. ஐயோ, தாவீதுடைய வாழ்க்கையில் ரொம்ப பல காரியம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, அவன் எந்த யுத்தத்துலேயும் தோத்ததே கிடையாது. ஆனால் கூட ஒவ்வொரு முறையும் யுத்தம் பண்ணும்போது ஷால் ஐ கோ அப்படின்னு கேட்குறான். ஆண்டவரே நான் போட்டுமான்னு கேட்குறான். இதுதான் பெரிய விஷயங்கிறேன் நான். தோக்கிற ஒருத்தன் ஆலோசனை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தோக்காத ஒருத்தன், என் வெற்றி முறைகளை நான் பின்பற்ற போவதில்லை, என் தேவனின் சத்தத்தை நான் பின்பற்ற போகிறேன், அவருடைய வார்த்தைகளை நான் போகிறேன் அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொரு முறையும் அவன் நடக்கிறான். அவன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஷால் ஐ கோ, ஆண்டவரே நான் போகலாமா. சிம்டம்ஸ்லாம் கேட்குறான், இப்படிலாம் வந்தால் நான் போகிறேன் அப்படின்ட்டு. நாம் தோற்று போகும்போது கண்டிப்பாக கேட்போம், வேற வழியே இல்லை. கேட்கக்கூடாதுன்ட்டுலாம் கிடையாது, கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் தோல்வியிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்கள் தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் தேவன்கிட்ட கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ரெவலேஷன், ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார், அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு தேவன்கிட்ட வழிகள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது, வெளிச்சங்கள் இருக்கிறது, அவர் நடத்த முடியும். அன்னைக்கு தீர்க்கதரிசிட்ட வந்து ஒரு பெண் கேட்குறா, என் வீட்டுக்காரரு கத்தருக்காக ஊழியம் செஞ்சு கடன் வாங்கி செத்து போயிட்டாரு. அப்பவுமே இந்த மாதிரி ஊழியக்காரங்களாம் இருந்திருக்காங்க பாருங்க. யோசித்து பாருங்க, என்ன நல்ல சாட்சியாது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி என்ன பண்ணுறான், வைத்து விட்டு போகிறான். நல்லவன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 தலைமுறைக்காவது வச்சுட்டு போகணும். அவன் நல்லவன். ஐயாவுக்கு போகும்போது 2 ட்ரெஸ்ஸு தான் இருந்துச்சு, அதையும் அவரை தவிர வேற யாரும் போட முடியாது. இது இவங்கெல்லாம் நல்லவங்க லிஸ்ட்டில் பைபிள் வைக்கலை. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறான், வச்சுட்டு அடுத்த சந்ததியை பற்றி யோசிக்கிற எல்லோரும் பெருக்கத்தை பற்றி யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். சிலருக்கெல்லாம் அந்த தலைமுறை பற்றிய சிந்தனையே கிடையாது, தானே வாழ்ந்துட்டு போயிடும். அது இருந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவர் என்னன்னு தெரில, இவருக்கு என்ன வெளிச்சம் இருந்ததுன்னு தெரில. தீர்க்கதரிசி தான் அவரும், ஆனால் கடனில் விட்டுட்டு போயிட்டார். ஒருவேளை கடனாலே போயிட்டார் என்னமோ தெரில. ஹலோ,
ஏன்னா சிலர்லாம் வந்து அதிகமாக கடன் வாங்கி சிக்கிக்கிட்ட சில நபர்களை நான் பார்த்துருக்கேன். சீக்கிரம் செத்து போனால் நல்லா இருக்கும்னு நினச்சி போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கேன். ரொம்ப குறுகிய வயதிலே மரணத்தை அவர்கள் தழுவினதை நான் கண்டிருக்கிறேன். அதனால தான் அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கு எதிராக யாராவது பேசுனாங்க, பயங்கரமாக கோவம் வந்துடுது எனக்கு. ஏன்னா நிறைய பேர் செத்து போனது வறுமையில், இல்லாமையில், கடனில், ஒடுக்கப்படுறதுனாலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க. இப்போ அதனால என்னமோ தெரில, சீக்கிரமாக போயிட்டார் தீர்க்கதரிசி. இப்போ அவள் வந்து கேட்குறா, இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டார், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசி அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தேவ வார்த்தையும் ஆலோசனையும் அவளுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, என் கடனில் இருந்து, என் பொருளாதார சிக்கல்ல இருந்து நான் வெளியே வர இன்றும் எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஆலோசனைகளும் உண்டாகும். ஆமென். நீங்கள் இதை கம்மியாக வாங்கி எப்படி அடைக்கலாம், எங்கே வாங்கி எப்படி போடலாம், இவ்வளவு யோசிக்கும் நம்ம புத்தி. நம்ம புத்தி, நம்முடைய மனது இன்னும் அந்த தெய்வீக ஆலோசனைக்கு தயாராக ஆகிற அளவுக்கு செட் பண்ணப்படாதனால தான் தோத்துட்டு இருக்கிறோம். ஆஸ்க் காட், அவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவரே தப்பாக தான் ஆகிப்போச்சு, என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க. கேட்காம தான் பண்ணிட்டேன், இல்லை ஏதோ பண்ணிட்டேன், என்ன பண்ணணும், இது பண்ணி பாருங்க, ஒரு வெளிச்சம் உங்களை அடிக்கும். ஹல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. அவன் இறங்கி கடன் கொடுத்து, எப்படி வருது பாருங்களேன், வெளிச்சம் உதிச்ச உடனே கடன் அவன் கொடுக்குற ஆளா மாறுதான். சங்கீதம் 112ங்க, சங்கீதம் 112 பாருங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான். ஆமென். உங்களுக்கு வெளிச்சம் அடிச்சிச்சுன்னா நீங்க கடனை அடைக்கிற ஆளா மட்டும் இல்ல, கடனை கொடுக்கிற ஆளா நீங்க இருப்பீங்க. அது கடவுளுடைய சித்தமும் நோக்கமுமா இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை சிக்கல்ங்கிறதுக்கும் கடவுளுக்கும் என்னங்க சம்பந்தம், இப்படி யோசிச்சோமோ என்னமோ தெரியல. ஏன்னா நிறைய பேர் தேவனை வாழ்க்கையின் தேவனாக பார்க்கறதே இல்லையே. ஏன் ஆண்டவரே, ஒய் ஏன் நான் தோத்து போறேன், ஏன் இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க. கடன் வாங்கும்போது தான் கேட்கல, மாட்டினதுக்கு அப்புறமா கேட்கல கூடாதா? வாங்க போகும்போதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை காசு ஒரு 2 கோடி வந்திருக்க, என்ன பண்ண, அப்படிலாம் கேட்கறது இல்லை நிறைய பேர். 2 கோடி போயிட்டு இப்போ என்ன பண்ண. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. கடனை எப்படி அடைக்கிறதுங்கிற பதில்களை தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. உங்க கையில் இருக்கிற பைபிள் தாங்க. சூப்பர் நேச்சுரல் வேல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடன்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற ஆலோசனைகள் ஜனங்களுக்கு உண்டாகிறது. நான் சொல்றேன், தேவனுடைய சத்தம், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற வெளிச்சத்துக்கு உங்க செவி, உங்க மனது தயாரா இருக்கும்னா இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை உண்டாகும். ஆமென். இப்போ அதே மாதிரி பாத்திரம்லாம் என்ன பண்றாங்க, கேட்டு வாங்குறேன் சொல்கிறேன், கேட்டு வாங்கி எல்லாம் வச்சு நிரப்பியாச்சு. நிரப்புனா எல்லா பாத்திரமும் என்ன ஆயிடுச்சு, கதை தான் உங்களுக்கு தெரியுமா? நல்ல கதை தெரியாமல் யாரும் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் வேறு இங்கே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை வரவும். பாத்திரம்லாம் என்ன ஆயிடுச்சு, நிரம்பிடுச்சு. பாத்திரம்லாம் இப்போ நிரம்பிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, முதல்ல வந்து கேட்டால, ஐயா அடைக்க முடியலையே என்ன பண்ணுறதுன்னு கேட்டால, அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நிரம்பிட்டு என்ன பண்ணணும். That is the greatest things. That is the greatest things. After the miracle, after the success, அதாவது வராத போது கேட்கறதுங்கிறது வந்து இட்ஸ் நார்மல் திங்ஸ். அது யார் வேணாலும் கேட்கலாம். ஏன்னா எல்லாம் உடஞ்சி கஷ்டமானா கண்டிப்பாக கோயிலுக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலருக்கு அப்படி இல்லைன்னா அப்போ எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் சிலர்லாம் பிசாசை இன்ஸ்டால்மெண்ட்டில் துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஏன் பிரதர் எல்லாம் இல்லை, எல்லாம் துரத்தணும், 10 வாரம் ஒன்று ஒன்றா துரத்தா தான் 10 வாரம் வருவான்.
இப்போ நிரம்பினதுக்கு அப்புறம் அவள் போய் கேட்குறா, இவ்வளோ நிரம்பிடுச்சு, நான் என்ன பண்ணணும்? நான் சொல்கிறேன், வெற்றிக்கு அப்புறமும் ஒரு ஜெயத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆளாக இருப்போம்னா அடுத்த முறையும் ஜெயிப்போம், மீண்டும் ஜெயிப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா தொடர்ந்து ஜெயிக்கிற ஆட்களாக நாம் இருப்போம். ஆமென். எஸ், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா விழுதலுக்கு முன்னானது மன மேட்டின்மை. ஏன் ஒரு ஆள் விழுந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? உள்ள என்ன வந்திருக்கு? ப்ரௌடு வந்திருக்கு. ப்ரௌடுன்னா என்ன? சட்டை எது கலர் சட்டை போட்டாரா ப்ரௌடு வந்துட்டுன்னு சொல்லுறதுக்கு? நம்ம ஆட்கள் அப்படி வேற வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தாரியா, இப்போ கலர் போட்டார் எவ்வளோ பெருமை அப்படின்ட்டாங்க. கலரில் இல்லைங்க பெருமை, இது மனம் சம்பந்தப்பட்ட ஒன்று, உடை சம்பந்தப்பட்டது அல்ல. மனதில் முதல்ல நான் கேட்டேன்னா இப்போ கேட்குறேனாங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ கேட்கணும், வெற்றிக்கு பிறகு கேட்கணும். சின்ன சின்ன வெற்றிகள் வந்ததுக்கு அப்புறம் கூட நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். ஒரு பணம் உங்கள் கையில் வந்து கிடைக்குது, இல்லை ஒரு நல்ல வெற்றி உங்கள் வயது கையில் நடக்குது, எத்தனை பேர் அதை எடுத்துகிட்டு போய் ஆண்டவரே இதுக்காக ஸ்தோத்திரம், நான் என்ன பண்ணணும் இதை? இப்படிப்பட்ட இருதயமும் மனப்பான்மையும் நான் வளரும்னா நான் சொல்கிறேன், என்றும் தோற்காத வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். தோல்விங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக ஆலோசனைகள். ஆமென். So listen God's voice. Ask God, shall I go now? அவ்வளவு வெற்றியை பார்த்த தாவீது தான் கேட்குறான், இப்பொழுது நான் செல்லட்டுமா, இப்பொழுது நான் போகட்டுமா? ஏன்னா அவன் எதை நம்பலை? எத்தனை இதை பார்த்துருக்கோண்டா, எத்தனை இதை நம்ம பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்ட்டுலாம் அவன் என்ன பண்ணல, போகல. அவன் கேட்குறான், நாவ், இப்போ நான் போகலாமா, இப்போ நான் செய்யலாமா? இது கேட்குறான். பாருங்க, இது பயம் இல்லை, இது தோற்றுருவோங்கிறதுனால அல்ல, இது உறவின் அடிப்படையில் ஏற்படுகிற எண்ணமாக இருக்கிறது. ஆமென். இது ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதை அல்லாமல் அவர் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் சொல்றாரு, தாமாக ஒன்றையும் நான் செய்வது இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் என்ன பண்றேன்? கேட்கிறேன், அதை நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். ஆமென். அப்போ எங்க விதைக்கணும்னு சொல்லி தரார். தட் மீன்ஸ் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவார். இந்த லேண்டை வாங்கும்பார், இந்த லேண்டை வித்திரும்பார், இந்த மாதிரி போய் ஒரு நபரை மீட் பண்ணும்பார், இல்லை இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிஸ்னஸுக்கும் கடவுளுக்கும் எங்கேயா சம்பந்தம்? காலையில் கடவுளை கும்பிட்டுட்டு வியாபாரத்துக்கு போயிட வேண்டியதானே அப்படிங்காங்க. இல்லை, அவரும் வியாபார ஸ்தலத்துக்கு வர்றாங்கிறார். சொல்லப்போனால் அவருக்கு பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப விருப்பம் கிடையாது, உங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டில் நிற்கிறதுல தான் அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கோ ஒர்க்கர். எல்லாம் சொல்லுங்க, God is my co-worker. Amen. Co-working. அதனால தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். இயேசுவும் அப்படிதான் சொல்றார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். Working with God. எல்லாம் சொல்லுங்க, working with God. Come on, say working with God, dreaming with God. அவரோடு கனவு கண்டு அவரோடு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்கள் தொழில் உலகங்களிலே மிகப்பெரிய அளவில் வளர்வது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லித்தரார், எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை என்ன பண்றாரு? அனுப்புகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. பாருங்க, அதை கேட்குறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஊழியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. சென்னையில் ஒரு அற்புதமான போதகர் இருக்கிறார். அவருடைய போதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. பல பேர் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாராம், ஆண்டவரே, என்னோட வெற்றிக்கான ரகசியத்தை எனக்கு சொல்லித்தாங்க, நான் ஒரு வெற்றியுள்ள சபையை நான் நடத்தணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது எத்தனையோ செமினார் அட்டன் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு.
அப்போ ஒரு நாள் அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிட்டு இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அப்படியே லைட் போட்டு காமிச்சாராம். அது என்ன வார்த்தைனா, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்களின் தொகை பெருகிற்று. அந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு கிடைத்த ஒரு கீ. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்களின் தொகை பெருகிற்று. எல்லாரும் ஆட்களை பிடிக்கிற வேலையில் இருக்கிறாங்க. எப்படி எல்லாரும் போய் யாரையாவது இழுத்து கொண்டு வந்துடலாமா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. 2 கையில் 2 பேரை கொண்டு வாங்க. அடுத்த வாரம் எத்தனையோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, என் வசனம் மட்டும் விருத்தி அடைஞ்சா போதும், சீசர்களின் தொகையே பெருகும். ஆமென். இன்னைக்கு சென்னையில் பாருங்கள், ஒரு வெற்றிகரமான சபையை அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் பிஸ்னஸில் நடக்க முடியும், உங்கள் தொழிலில் நடக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வெல். கேட்டிருக்கீங்களா அவரை பற்றி? ஏற்கனவே இந்த மாதிரி கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வெல். கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் பார்க்கலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வெல் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். இங்கிலீஷில் இருக்குது, படிக்க முடியலன்னா பக்கத்திலே டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் மாறிடும். நீ நினச்சிக்கூடாது இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் படிக்க முடியும்ன்ட்டு. இல்லை, இப்போ எல்லாத்துலேயுமே நிறைய வசதிகள் இருக்குது பாருங்களேன். அதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், அந்த பேஜ் அப்படியே என்ன ஆகிடும், தமிழில் வந்துடும். தமிழில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வரலாற்றுகளை படிக்கலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வெல் இவர் ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர். அவர் காலத்தில் அவர் கல்லூரி படிப்பை முடிப்பதற்கு பெரிய போராட்டத்தை அவர் நடத்த வேண்டியது இருந்தது. அவரால் அந்த எஜுகேஷன்லேயே வர முடியல. ஆனால் கடவுளுடைய கிருபையினால் நல்லா படித்து ஒரு சயின்டிஸ்டாக மாறிட்டார், ஒரு விஞ்ஞானியாக மாறினார். விஞ்ஞானியை மாறி இப்போ வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற போது அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம், லார்ட் ஷோ மீ த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். நான் போட்டாங்க, இவர் தான் பார்த்துக்கோங்க. லார்ட் ஷோ மீ த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்ன என்பதை எனக்கு கற்றுத்தாரும் அப்படி கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அது இருக்கட்டும்பா, முதல்ல ஒரு வேர்க்கடலை எடுத்துட்டு வா அப்படின்னாராம். என்னங்க வேர்க்கடலை தெரியுமா தெரியாதா? இப்படி பார்க்குறீங்க. ஸ்ரீலங்கா போயிருந்த போது அப்படி தான் சொன்னேன் நான். வேர்க்கடலை என்ன, அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க. அங்கே வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, என்ன நிலக்கடலை. நிலக்கடலைன்ட்டாங்க. நம்ம ஊரில் வேர்க்கடலைன்னு சொல்லி பழகிட்டோமா, அவங்க எப்படி பார்க்குறாங்க. ஸோ நிலக்கடலை. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார் ஆண்டவர். அதை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் இதை பிரின்னு சொல்லி அந்த நிலக்கடையில் பலவிதமான அதை சேர்க்கக்கூடிய அந்த யோசனையை கொடுத்து பல மூலக்கூறுகள் அதிலிருந்து பிரித்து அதையெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு யோசனையை கொடுத்தாராம். 200க்கும் மேற்பட்ட பொருட்களை நிலக்கடலிலிருந்து அவர் உற்பத்தி செய்து பேட்டன் ரைட்டு வாங்கி இன்னைக்கு வரைக்கும் காசு கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், வியாபார உலகம் என்பது வேறு, ஆவிக்குரிய உலகம் என்பது வேறு. கடவுளுக்கு யாரு ஃப்ரெண்டா இருந்தானோ அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரனா இருந்திருக்கிறான். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்துக்களை வைத்தவன் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்மீகமா அனைத்தையும் நீ துறந்து விட வேண்டும் அப்படின்ட்டோம். எங்க கண்டுபிடிச்சோம்னே தெரியல. இட் இஸ் நாட் பிபிலிக்கல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடையாது. இது வேதாகமம் சார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அது கிடையாது. பிபிலிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இன்ஹெரிட் பண்றதே தவிர லூஸ் பண்ணிட்டு லூஸா அலையிறது இல்லை. சட்டை கூட இல்லை, வீடு கூட இல்லை, காசே இல்லை, துட்டே இல்லை, ஒன்று எனக்கு விளங்கவே மாண்டுக்கு இப்படி சொன்னாலே நீங்கள் ஆண்டவரை சந்திச்சிங்களான்னு ஒரு கேள்வி கேட்க எனக்கு தோணுது. ஆர் யூ சேவ்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா எந்த தேவனை நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்க. ஏசுன்னு வேற யாரையாவது நம்பிட்டீங்களோ ஒருவேளை அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா என் தேவனை ஒரு மனுஷன் சந்திப்பானா அவன் வெறுமைகள் நிறைவுகளாக மாறும், அவன் குறைவுகள் நிறைவுகளாக மாறும், அவன் தோல்விகள் வெற்றிகளாக மாறும். அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிப்பவன்.
இயேசு தேவனுடைய குமாரன் நீங்க நம்புறீங்கன்னா உங்களால் அந்த உலகத்தையே வின் பண்ண முடியும்னு வேதவசனம் சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இவை எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவனாய் இருக்கிறேன். ஐ அம் மோர் தென் a conqueror. அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது. எல்லாரும் தோத்துட்டு இருக்கும்போது நீங்க ஜெயிப்பீங்க. எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது நீங்க சிரிப்பீங்க. ஆமென். எல்லாரும் நஷ்டங்களுக்குள்ள இழப்புக்குள்ள போகும்போது நீங்கள் பாதுகாப்பாக, நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 விழும், 10,000 விழும், ஆனால் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. ஏன்னா நீ உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற, சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிற. நம்ம ஆட்கள் அப்படியே கதையை மாற்றிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டிருக்க, எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டிருக்கிற, எந்த அளவுக்கு நீ ஏமாளியா கோமாளியா இருக்கிறையோ இவன் தான் வடிகட்டின ஆவிக்குரியவன் அப்படின்னு கொண்டு நிறுத்திடுறாங்க முன்னாடி. எந்த பைபிள் படிக்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு சந்தேகமாக இருக்குது. பிரதர் எந்த பைபிள் வச்சுருக்கீங்கன்னு கேட்கணும் போல இருக்குது. இல்லை போட்டிருக்கு பிரதர், உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஒழுங்காக படிங்களேன். ஆனாலும் நான் அதை ஜெயித்தேன்னு போட்டிருக்கார. நீங்க உண்டுங்கிறதுலே நுப்பாட்டீங்க. இப்போ அதான் பிரச்சனை. உண்டு அந்தானே மூடிட்டாங்க. அடுத்த வரிய படிங்களேன். உபத்திரவம் இருந்தது, என்கிட்ட வந்துச்சு, நல்ல அடி வாங்கி போச்சு, நான் அதை ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ என் வித்து உனக்குள்ள இருக்குது, நீயும் இந்த உலகத்தை ஜெயிப்பாய், நீயும் வெற்றிக்கு மேல வெற்றியை பெறுவாய் என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மோர் தென் a conqueror. எல்லாம் சொல்லுங்க, முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவாலோசனைகளை பெறுகிற நான் ஜெயிக்கிற நபராக இருப்பேன், வெற்றி பெறுகிற நபராக இருப்பேன். ஆமென். ஒரு ஊழியம் செஞ்சா வெற்றிகரமா செய்யணும். ஒரு குடும்ப வாழ்க்கைனா வெற்றிகரமா இருக்கணும், இருக்க முடியும். உங்க அனுபவத்தை சத்தியமாக்கிடாதீங்க, சத்தியத்தை உங்களை அனுபவமாக்குங்கள். ஆமென். நிறைய பேர் இவங்க அனுபவத்தை சத்தியமாக்கிடுவாங்க. என் அனுபவத்தில் பார்த்தோன்னா மேரேஜ் வந்து ரொம்ப கஷ்டம். என் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே கரெக்டாக வராது. பாருங்க, காலுக்கு ஏற்ற மாதிரி செருப்பு வரலன்னா என்ன பண்ணணும்? செருப்பை மாற்றணும், காலை வெட்டக்கூடாது. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மாற்றி விட்டாங்க. அவரே கஷ்டப்பட்டாரா? கடவுளுக்கு நண்பனாக இருந்த ஒரு ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செல்வம் உள்ள சீமானாய் தான் வாழ்ந்தான். ஆமென். இயேசுவுக்கு சீசனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அரசு அதிகாரத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் உயர்ந்த நிலையில் இருந்தான். அதனால தான் ஜீசஸுடைய டெட் பாடியை போய் அந்த கவர்மெண்ட் கிட்ட தைரியமாக கேட்டு வாங்குறான். அவர் பாடி எனக்கு தாங்க அப்படிங்கிறான். அந்த நாட்கள் அது எவ்வளோ பெரிய சிக்கல் உங்களுக்கு தெரியுமா? இயேசுவின் சீசரே ஓடி ஒளிஞ்சுக்கிற ஒரு டைம் அது. ஆனால் இவன் போய் தைரியமாக கவர்மெண்ட்டை கேட்குறான், அந்த பாடியை என்கிட்ட தாங்கன்ட்டு. பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. யாருக்கிட்ட? அரிமத்தியா. அவன் கல்லறையில் தான் இயேசு அடக்கம் பண்ண பட்டார். அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவனாக இருந்திருக்கிறான் இயேசுவை பின்பற்றினவன் பாருங்க. நம்ம தான் ஆவிக்குரியவனாலே ஒரு லோ இமேஜை கொண்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறோம். கிடையாது. கடவுளின் சத்தத்தை கேட்பான் என்றால், கடவுளுக்கு நண்பனாய் ஒருத்தன் இருப்பான்னா அவனை விட பாக்கியவான் யார்? அவனை விட கொடுத்து வைத்த நபர் வேறு யார் இருக்க முடியும்? ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மட்டும் என் சத்தத்தை மட்டும் கேளு, உன் வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். கம் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய பிரசன்னத்தில் வாங்க. காலை மாலை ஏதோ ஒரு நேரத்தை எடுத்து தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படியே உட்காருங்க. அவரோட தொடர்பு கொள்ளுங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்க உங்கள் இருதயத்தை பழக்குங்க. ட்ரெயின் யுவர் ஹார்ட், ட்ரெயின் யுவர் ஸ்பிரிட். நல்ல கொஞ்ச நேரம் துதிங்க, இல்லை வேத வசனத்தை வாசிங்க, நல்ல டங்ஸ் பேசுங்க. அப்படியே நீங்கள் பண்ணும்பொழுது யூ கேன் லிசன் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, செவி கொடுத்தால். நல்லா சொல்லுங்க, செவி கொடுத்தால். கடவுள் செழிப்புக்காக உங்க காதை கேட்காரு. இதயத்தை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். கொஞ்சம் காத்தை கொடுங்க. மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ மகனே. இங்க என்ன கேட்குறாரு?
எதை கேட்காரு? கொஞ்சம் காதை கொடுத்து கொஞ்சம் கேளு, நான் பேசுறத கொஞ்சம் கேளு. என்ன கேளு? எனக்கு செவி கொடுத்தால். அதில் பாருங்க, இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ வில் ஈட் த குட் திங்ஸ் ஆஃப் த லேண்ட். நான் பேசுறத நீ கேட்பன்னு சொன்னா, என் சத்தம் உன் செவியில விழுன்னு சொன்னா, என்ன மாதிரியான வாழ்க்கை வந்து சேருது? தேசத்தில் நன்மையானதை நீங்கள் புசிப்பீர்கள். You will eat the best of the land. இந்த தேசத்திலே எது சிறந்ததா இருக்கோ அது உன்னுடையதா மாறுங்கிறார். இது யாருக்கு இந்த ப்ராமிஸ்? இந்த ப்ராமிஸை யாருக்கு கொடுக்குறாரு? லிசனிங் த டிவைன் கவுன்சில், தெய்வீக ஆலோசனைகளை கேட்கிற ஒரு மனிதன் இவ்விதமான சுதந்திரிப்புக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஆமென். பாருங்க, தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்காதீங்க, தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க கேளுங்க. ஜெயிக்கும் போதே கேட்கணும்னா கண்டிப்பா தோல்வி நேரத்தில் கேளுங்க. கேட்டீங்கன்னா தோத்தே போக மாட்டீங்க. ஆமென். ஏன்னா தேவன் உங்களோடு பேசவும் உங்களை நடத்தவும் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களோட பேசுறதுலையும் உங்களை நடத்தணுங்கிறதுலையும் அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். உங்களை படைச்சதே அதுக்கு தானே. பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் கடவுளை கும்பிட வரவில்லை, ஆதாமை சந்திக்க கடவுள் இறங்கி வந்தார். அதாங்க நம்ம பைபிள். இங்க நீங்க மதத்தையே பார்க்க முடியாது. இங்கு மனிதன் கடவுளை தேடினானே இல்லை, மனுஷனை தேடி வருகிற ஒரு கடவுள், மனிதனை சந்திக்க வருகிற ஒரு கடவுள், மனுஷர்கள் மத்தியில் தங்குவதை விரும்புகிற ஒரு தேவன். உங்க கையை பிடிக்கிறதுலையும் உங்களோட பேசுவதிலையும் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசணுங்கிற ஆசை வந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு தான் விருப்பம் போல. இல்லை, அவருக்கு ரொம்ப விருப்பம் உங்க பேச்சை கேட்கறது இல்லை. அதனால தான் பிரசங்கி சொல்கிறான், நீ கடவுளுடைய பிரசனத்தில் வரும்பொழுது உன் வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக அப்படிங்கிறான். கொஞ்சம் அவர் பேசுகிறத கேளுன்ட்டு. நிறைய பேர் கட 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 கடன்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சு பேர் தம்பி தம்பி தம்பிங்கிறதுக்குள்ள தம்பி கிளம்பி போயாகுது. நீங்கள் எப்படி கடவுளோட பேசுறதுக்கு ஒரு டைம் உங்களை நீங்கள் வச்சு செய்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமானது ஜஸ்ட் லிசன் காட்ஸ் வாய்ஸ். ஜஸ்ட் லிசன். பல விதத்தில் அவருடைய சத்தங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா அவர் சத்தத்தை கேட்டு வாழ தான் உங்களை படைக்கவே செஞ்சிருக்கிறாருன்னா எப்படி நீங்கள் கேட்காம இருப்பீங்க? கண்டிப்பாக கேட்பீங்க. உங்களை உருவாக்குனதே அதுக்கு தான். எழுதி கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு போ அப்படிங்கிறதுக்கு உங்களை படைக்கலை. தினமும் என்கிட்ட பேச அதுக்கு தான் உங்களை படைச்சிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் அடிமையாகவே வாழ்ந்து பழகினதினாலே அவன் கடவுள்கிட்ட வந்து சொன்னது என்ன தெரியுமா? இந்த டெய்லி பேசி சொல்லி இதெல்லாம் செட் ஆகாது, 10 பாயிண்டை எழுதி கொடுத்துருங்கன்ட்டான். ஹலோ, அவன் ரிலேஷனலில் வாழ விரும்பலை, அவன் ரூலில் வாழ விரும்பினான். ஏன்னா அவன் அடிமையின் சிந்தை அவனுக்குள் போனதினால் அவன் உறவுக்கு தயாராக இல்லை. அவன் எதுக்கு தான் தயாராக இருக்கிறான்? எழுதி கொடுத்துருங்களேன்ட்டு. ஆனால் கடவுள் இன்னைக்கு எழுத ஒரு 10 ரூல்னு எழுதி தர விரும்பலை. சில பிரின்சிபிள்ஸ்லாம் கற்றுக்கலாம். ஆயிரக்கணக்கான பிரின்சிபிள்ஸ் இருக்குது வேதாகமத்தில். ஒவ்வொரு பிரின்சிபிளும் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆனால் அது எல்லாத்த விட உயர்ந்தது ஒன்று இருக்குதுன்னா த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஹியரிங் த டிவைன் கவுன்சில்ஸ். ஏன் தெரியுமா? எந்த நேரம் எந்த பிரின்சிபிளுங்கிறத அவர் கரெக்டாக சொல்லுவார். அதனால தான் வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டவர்கள் கூட அநேகர் ஜெயிக்கலை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு வெறும் வார்த்தையை மட்டும் முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தையும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீங்கன்னா எந்த நேரம் எந்த வார்த்தையை பேசணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லுவார். அது வேலை செய்யும். அது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கீயை போடுறதுக்கு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த நேரம் அந்த சாவி வரும். பாருங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களோடு பேசவும் உங்களை நடத்தவும் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னோடு பேசவும் என்னை நடத்துவதிலையும் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவருக்கு ஒரு பிரியம் இருக்குது, அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. பாருங்க. ஆமென். ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. எல்லாம் சொல்லுங்க, புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. கடவுள்லாம் யார் தெரியுமா? உங்களுக்கு புரோஜனமா இருக்கிறத பேசுறவர். ஆமென். புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். பா, இது மாதிரி என்ன பிளெஸிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. கடவுளே உங்களை நடத்த விரும்புகிறார். தேவனே உங்களை கைட் பண்ண அவர் விரும்புகிறார். அவருடைய ஆவியை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய நடத்துதலில் நீங்க வாழ தான் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப எப்படி போறது பாருங்க. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து, எல்லாம் சொல்லுங்க, உனக்கு போதித்து, எனக்கு போதித்து. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஐ வில் டீச் யூ த ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். என்ன போட்டிருக்குது? ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் ஹூ டீச்சஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. எது உனக்கு சிறந்ததோ அதை நான் உனக்கு சொல்லி தருவேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது? ஐ வில் டீச் யூ த ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, லாபமானதை. எல்லாம் சொல்லுங்க, லாபமானதை. வியாபாரம் ஏன் செய்கிறோம்? லாபம் அடைய. எல்லாம் சொல்லுங்க, லாபம். அவங்கெல்லாம் எழுதி போட்டுருந்தாங்க லாபம் அப்படின்ட்டு. நம்ம ஆட்கள் தான் வந்தா வருது, அப்படியே போனது அப்படியே போயிருது. லாபம். அப்போ என்ன அர்த்தம்னா, கரெக்டாக நீங்கள் போட்டு அதை எப்படி படிக்கணும்னா, லாபம் எப்படி வருகிறது என்பதை உனக்கு நான் சொல்லித் தருகிறவராக இருக்கிறேன். உன் வியாபாரத்திலே நீ எப்படி லாபம் அடைய முடியும் என்பதை உனக்கு போதிக்கிறவராய் நான் இருக்கிறேன். ஆமென். I will teach you the profitable things. லாபம் உண்டாக்குகிற காரியங்கள். லாபம் எப்படி வருங்கிறத நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேங்கிறாரு. கீழே எப்படி தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. என் கற்பனையை கவனித்தாயானால் நலமா இருக்கும். ஐயோ, நான் பேசுறத கொஞ்சம் கேட்டா எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாரு. எவ்வளவு ஆதங்கம் பாருங்க. அப்படின்றது அப்படிதான் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும். இது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. தமிழில் நதி, சமுத்திரம், அலை இப்படிலாம் போனோன்னா எப்படியோ போட்டுக்குது. ஆங்கிலத்தில் எப்படி வருதுங்கிறத நான் தமிழில் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, அதாவது உன்னுடைய சக்ஸஸ் எப்படி இருக்கும்னா, இந்த அலைகள் எப்படி ஓயாமல் கடலில் அடித்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல உன் வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால். ஆமென். ஆமென். எஸ். என் கற்பனையை கவனித்தனா உன்னுடைய வெற்றி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அலை மாதிரி திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்குமா? வந்துக்கிட்டு அதுதான் வருது. உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல் இருக்கும்னோடனே நம்ம என்னத்தையோ நினச்சிட்டோம். அங்கே வேற எதையோ பேசலை. ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுகிறார், வெற்றியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார், செழிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு அலை எப்படி ஓயாமல் இருக்குமோ, ஒரு கடலில் அலை ஓய்ந்து நீ பார்த்துருக்கிறாயா? ஓயவே ஓயாது. அதுபோல் வெற்றி ஓயவே ஓயாது. மீண்டும் 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 அடித்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றி, என் வார்த்தைகளை நீ கவனிப்பாயானால். ஆமென். அவன் சொல்கிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். நலம்ங்கிறதுக்கே என்னது? தென் யுவர் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. நலம்னாலே என்னது? சமாதானமும் செழிப்பும். ஆமென். Peace and prosperity would have been like a flowing river and your righteousness. எப்படி ஒரு நதி மீண்டும் மீண்டும் அதில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குதோ, எப்படி வந்துக்கிட்டே இருக்குதோ, அது மாதிரி உன் வாழ்க்கையில் நலமும் சமாதானமும் பொங்கி கொண்டே இருக்கும் என்பதுதான் வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். கடவுள் பாருங்க எவ்வளோ ஆதங்கமாக இருக்கிறாரு. கொஞ்சம் கேளுடா, நான் பேசணும்டா, உனக்கு சொல்லி தரணும்டா, யாரெல்லாமோ முன்னேறிட்டு இருக்காங்கடா, நீ என் பிள்ளை இப்படியே இருக்கியடா, கொஞ்சம் கேட்டுடா, உன்னை பெரிய ஆளா ஆக்கி நான் காட்டுறேன்டாங்கிறார். நான் சொல்லி தரேங்கிறாரு. ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் எங்கள் ஜோசுவாவுக்குலாம் சொல்லி கொடுக்க முடியுமா? அவனுக்கே சொல்லி கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு தெரியுமா? அது அப்படி இல்லைடா. அப்புறம் ஏதாவது அனுப்புற திருப்பி அப்போ எப்படி பண்ணணும் அப்படிமா. நிறைய நேரம் என்னையே இப்போ நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கு, நம்ம இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் போல அப்படின்ட்டு அவன் போட்டு உருட்டி கிடப்பான். நமக்கு தெரியும் இதை இப்படி பண்ணால் அப்படி வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன, அந்த 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 எனக்கு தெரியலைன்னு சொல்கிறதுல நமக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அங்கே தான் நம்ம ஈகோவே உடையுது. ஹலோ, எனக்கு வரமாட்டுக்க, எனக்கு புரியலையே, எனக்கு தெரிய மாட்டுக்க அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள் நமக்கு. நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஈஸின்ட்டு? இது ஈஸி கிடையாது.
நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் கேட்கறதே இல்லை. கடவுள்கிட்டே கேட்கறது இல்லைன்னா பாருங்களேன். ஆனால் அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டா யார்கிட்ட என்ன பண்ணட்டும்? என்கிட்ட கேட்கட்டும். நான் அவனுக்கு எப்படி கொடுப்பேன்? அவனை கடிந்து கொள்ள மாட்டேன். அவனுக்கு எப்படி கொடுப்பேன்? சம்பூரணமாக நான் கொடுப்பேன். ஆமென். ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, தேவனிடத்திலே வார்த்தையை கேளுங்கள், ஆலோசனைகளை கேளுங்கள், தெய்வீக ஞானங்களை கேளுங்கள். ஆமென். இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே உங்கள் லைஃப் சக்ஸஸாக இருக்கும். நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், நாட் ஜஸ்ட் மினிஸ்ட்ரி, ஒரு யுவர் ஃபேமிலி, ஒரு ரிலேஷன்ஷிப், நீங்கள் பண்ணுற எந்த காரியமாக இருந்தாலும் சரி. அதனால தான் தமிழ் வேதாகமத்தில் இந்த ஜோஷுவா 1:8 எப்படி போடுறாங்க பாருங்க. ஜோஷுவா 1:8 போடுங்க. அதில் எப்படி வருது? இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அதாவது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்படின்னா என்ன? இங்கே பாருங்க, இங்கிலீஷில் இதை வேற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் இது எப்படி போட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புத்தி ஞானம் இது இருந்தாலே நீ வெற்றியாக இருப்ப. ஆமென். இங்கிலீஷில் வந்து அப்படி போடல. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, for then you shall make your way prosper and then you shall deal wisely and have good success. எல்லாம் சொல்லுங்க, good success. Amen. அங்க வெற்றி, செழிப்பு இப்படி போட்டிருக்காங்க. அப்படியும் அதை மொழி பெயர்க்கலாம். அதாவது ஞானம்னு சொல்லலாம், வெற்றின்னு சொல்லலாம். புத்தி அடைவாய், ஞானம் அடைவாய் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வெற்றி அடைவாய், செழிப்படையான்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரெண்டும் ஒன்றும் சேர்ந்த வார்த்தைகளாக தான் இருக்குது. அதனால தான் என்னமோ தெரில, சாலமோன் வந்து கரெக்டாக போய் கேட்குறான், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க. ஐ நீட் விஸ்டம். சொல்லட்டுமா, நாம் நிறைய நேரம் நமக்கு இப்படி ஒரு தெய்வீக வழிநடத்துதலும் ஆலோசனைகளும் ஞானமும் தேவை என்பதை உணர்றதே ரொம்ப கம்மி. உணர்ந்தால கேட்குறதுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எமனுக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்படியே ஒரு நடையை போட்டே இருக்கிறோம். ஊர்லாம் பட்ட எல்லா இடத்துலையும் போய் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. ஆனால் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே ஐ நீட் விஸ்டம், ஐ நீட் யோர் கைட்னஸ். இல்லைங்க, நான் வந்து கத்தர் தான் இல்லை, கத்தர்கிட்ட என்னையாவது உட்காந்து கேட்குறோமா அப்படிங்கிறதா மேட்ரு பாருங்களேன். ஸோ லிசன். நீதிமொழிகள் ஃபுல்லாகவே என்ன தெரியுமா? என் மகனே என் வார்த்தைகளை கவனி. லிசன் மை வாய்ஸ். என் வார்த்தையை கவனி, என் சத்தத்தை கொஞ்சம் கேளுங்கிறார். ஏன்னா ஐயோ, உங்களை உண்டாக்குனதே அதுக்கு தான், நீங்கள் படைக்கப்பட்டதே அதுக்கு தான். நீங்கள் லால வாழ அழைக்கப்படலை, நீங்கள் வாய்ஸில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் சட்டத்தில் வாழ அழைக்கப்படவில்லை, அவர் சத்தத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சட்டம் அல்ல, சத்தம். நமக்கு இப்போ ஏன் சட்டம் போட வேண்டியதாயிடுச்சுன்னா, சத்தம் கம்மியானதுனால. சரி, எதையாவது போட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவோம், தடை பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா உறவு இல்லை, அதனால தான் ரூல். ரிலேஷன் இல்லை, அதனால ரூல் அமுலாக்கத்துக்கு வந்துட்டு. இயேசு மறுபடியும் என்ன வந்தார்? அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் அமுலாக்கம் பண்ணுறாரு. ஆமென். அவர் சத்தத்தை கேட்குறாரு இந்த பூமியில் இருக்கும் பொழுது. அவர் சொல்றாரு, என்னை நிமித்தம் இந்த சத்தம் உண்டாயிராமல் உங்களின் நிமித்தம் உண்டாயிடுச்சுங்கிறாரு. எப்போ கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறது, அவருடைய ஆலோசனையை பெறுவது இயல்பான ஒரு காரியம். அது அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் அதை வைத்திருக்கிறார். என் மகனை என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். நீதிமொழிகளில் என்ன வார்த்தை ரொம்ப வருதுன்னு பாருங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் மகனே என் வார்த்தைகளை கவனினா, நாட் ஜஸ்ட் ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல. காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறது நல்லது, கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் படித்து கொண்டே இருக்கும் பொழுது பேசப்படும் வார்த்தை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், பேசப்படும் வார்த்தை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் சாயங்காலம் ஐ எம் ஃப்ரெஷ்ஷாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் தான் என் நோட்ஸ் எல்லாம் மூடியே தான் இருக்குது. ஏன்னா நிறைய நேரம் இதெல்லாம் பண்ணணும். இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இன்றைக்கி இதெல்லாம் இது பண்ணணும், இதெல்லாம் பேசணும், இது அடுத்தால இது சொல்லலாமான்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் டக்குன்னு ஒரு வார்த்தை சிக்கிடுச்சுன்னா அப்புறம் அதிலே ஜானி பண்ணிட்டா போதும், ஆவியானவர் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமேன், ஆமேன்.
அப்போ அதுதான் விஷயம் பாருங்க. ரிட்டன் வேர்டை நீங்கள் எடுத்து வாசித்தே இருக்கும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்போக்கன் வேர்டு உண்டாக ஆரம்பிக்கும். ரிட்டன் வேர்டு வந்து லோகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போக்கன் வேர்டு என்ன சொல்கிறாங்க? ரேமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரிட்டன் வேர்டை வாசித்துட்டே இருங்க, அப்படியே அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஸ்போக்கன் வேர்டு உங்களுக்கு வரும். என் வார்த்தைகளை கவனின்னு சொன்னால் ஏதோ சட்டம் இல்லை, நீங்கள் அவரோட பேசும்பொழுது அவர் உங்களோடு பேசுவார். ஆமேன். எஸ், அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அதுக்கு தான் உங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆமேன். ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், இந்த காரியத்தில் நான் என்ன செய்யணும்? நமக்கு நவீனமும் கருவிகளும் அதிகரித்ததுனால என்னமோ தெரில, நாம் ஒன்றும் அந்த அளவுக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறதே இல்லை. ஜிபிஎஸ் இருக்குது, போட்டு விட்டா அதுவே என்ன பண்ணிவிடும், குழி எங்கன்னு கரெக்டாக காமிச்சிடும். ஆனால் நான் என்னுடைய நண்பர் சிவகுமார் இருக்கிறாரு, அவரை பார்த்து எப்போவுமே ஆச்சரியப்படுவேன். அவர் ஒரு டேனிங்கில் நின்றுட்டு ஹி ஆஸ்க் காட், அவர் கேட்பார். நான் சொல்லட்டுமா, ஜிபிஎஸ் வச்சு வந்த ஜவஹர் நாங்கள் எல்லாருமே சுற்றிட்டோம், எந்த ஜிபிஎஸும் இல்லாமல் சத்தத்தை கேட்டவர் ரோடே தெரியாமல் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டார். ஆமென். நிறைய முறை நான் அதை பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தூரம்லாம் போயிட்டு அவர் வரணுமா. ஆனால் இது வரைக்கும் ரொம்ப வெற்றிகரமாக அங்கெல்லாம் ஒரு ரோடு கொஞ்சம் மாறிட்டுனா நீங்கள் போக வேண்டியதான் வேறு ஊருக்கு. நம்ம ஊர்லையாவது அப்படியே அடித்து அப்படியே திரும்பி வந்து இப்படியே ஏறிடுவோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது பாருங்கள், ரொம்ப கரெக்டாக மிஸ் பண்ணிட்டா இதாகிடும். ஆனால் எப்போவுமே அந்த லிசனிங்கில் இருக்கிறதுனால பயணம் ரொம்ப அற்புதமாக போய்கிட்டே இருக்குது. ஆமேன். ஏங்க, ஒரு ஜிபிஎஸ் இவ்வளோ அழகாக பண்ணோம்னா உள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு, அவர் எவ்வளோ சூப்பராக உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவார், எவ்வளோ அற்புதமாக உங்களை நடத்துவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அதுதான் வார்த்தையே. வாக்கே என்ன, சத்தமே வரலன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, ரெடியாக வச்சு போயிட்டே இருங்க. சாயும் போது சொல்லுவார், தம்பி இது கிடையாது, இப்படி போ அப்படி சொல்லுவார். ஆமேன். ஏன் சத்தம் உண்டாகும். ஆமென். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அந்த ரிட்டன் வேர்டு மட்டும் இல்லை, ஸ்போக்கன் வேர்டு உங்களுக்கு உண்டாகும். ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்போக்கன் வேர்டு, பேசப்பட்ட வார்த்தை. அதனால தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைங்க எல்லாம் சொல்லுங்க, புறப்படுகிற வார்த்தை. அதை தான் ரேமா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்போக்கன் வேர்ட். ரிட்டன் வேர்டு மட்டும் இல்லை, என்ன வேர்டு? ஸ்போக்கன் வேர்டு. அப்படியே உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும், அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ அதுவே ஜீவனை மாறிடும். இந்த ஸ்போக்கன் வேர்டில் லைஃப் இருக்குதுங்க. அந்த ஸ்போக்கன் வேர்டு வரும்பொழுது அது வந்து ஒரு ஜீவனையே உங்களுக்குள்ளே கொண்டு வருது, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருது, ஒரு ஞானத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ இதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், இதுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. எல்லாம் சொல்லுங்கள், புரோஜனமாக இருக்கிறதை எனக்கு போதித்து, நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்போ நஷ்டத்தில் உங்கள் வாழ்க்கை போகணுன்ட்டு அவர் விரும்பலை, லாபம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். லாபம் எப்படி வருங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாருங்க. ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம்லாம் சொல்கிறாரா? நிறைய பேர் நினச்சிட்டாங்க, ஆனால் பிரசங்கம் பண்ணுற எனக்கு பிரசங்கத்துக்கு தான் உதவி செய்வார்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸுக்கு உதவி செய்வார். பிரயோஜனமாக இருக்கிறத நான் உனக்கு என்ன பண்ணுவேன், போதிப்பேன். அந்த நாட்களில் ராஜாக்கள் போய் யுத்தம் செய்கிறார்கள், ராஜாக்கள் தான் சோசியல் இதில் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த நாட்களில் ராஜாக்கள் இன்னைக்கு இருக்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு அடையாளமாக அது இருக்கிறது. ஆமென். ஏன்னா 2 அபிஷேகம், ஒன்று ஆசாரிய அபிஷேகம், இன்னொன்று ராஜரீக அபிஷேகம். மக்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து மக்களுக்காக தேவனிடத்தில் போய் நிற்கிறது மட்டும் இல்லை, மக்களுக்காக ஒன்று போய் செய்கிறதுக்கு கடவுள் ஒரு அபிஷேகம் தருகிறார். அதுதான் ராஜரீக அபிஷேகமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் விசேஷமாய் இதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென்.
நீங்கள் இந்த சபையில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை தூர இடத்துல இருந்து நண்பர்களாய் இந்த வார்த்தையோடு கனெக்ட் பண்ணப்பட்டவங்களாக இருக்கிறான். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் இந்த வார்த்தை சொந்தமாக இருக்கிறது. ஒரு ராஜரீக அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்கள் தொழில் உலகங்களிலே உங்களை ராஜாக்களாய் அவர் நிறுத்துவார். நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள், நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. உங்கள் புத்தி கெட்டாத பெரிய காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எஸ் எஸ். எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கலை, எந்த மனிதனுடைய இருதயத்திலையும் தோன்றலை, ஆனால் உங்களுக்கு தோன்றும். எங்கேருந்துப்பா இந்த ஐடியா உனக்கு வந்துச்சு, யாருப்பா உனக்கு யோசனை சொல்கிறான்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு வரும் யோசனைகளும் ஐடியாக்களும் உயர்தரமாக அது இருக்க ஆரம்பிக்கும். உயர்தரமானதாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஏன்னா அப்படிதான் அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எப்படி போட்டிருக்கு பாருங்க, எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கலை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் அது தோன்றலை. ஏன்னா தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆமென். அவ்வளோ பெருசாக வச்சிருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, என் கற்பனைகளை கவனித்தால் நலமாய் இருக்குமே. கொஞ்சம் நான் பேசுகிறத கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். என்கிட்ட வந்து உட்கார்ந்து அந்த லிசன் பண்ணுற ஒரு தன்மை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். மக்கள் நிறைய காரியங்களுக்கு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், தொழில் உலகங்களை குறித்து தேவனிடத்தில் கேளுங்க. இவர் தச்சராச்ச மீன் எங்கே கிடைக்கணும் இவருக்கு எப்படி தெரியும்? நீ யோசித்து பாருங்களேன், பேதுருக்கு என்ன மாதிரி யோசனை ஓடி இருக்கும்? இவர் யாரு? எங்கனை வந்து கதவை நட்டலாம், எங்கனை வந்து ஸ்க்ரூவை போட்டு திருக்கலாம்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவார். ஆனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? நான் மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் எப்படி அவர் உதவி செய்ய முடியும்? இயேசு வாழ்ந்த காலம் எது? நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே ஆட்டையை போடுறவன் தான் எங்கேயும் இருக்கான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் தொழில் உலகங்களிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆட்டையை போடுறது இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கே இருக்கு. லாபான்கிற ஒருத்தன் இருந்தான். அவங்ககிட்ட மாட்டிகிட்டு இருந்தவன் தான் யாரு? யாக்கோப். அவனே பெரிய சீட்டிங் பேர்வழி. அவனை சீட் பண்ணதுக்கு இன்னொருத்தன் இருந்தான் பாருங்க. யாரு? லாபான். மாமா தான், இருந்தாலும் தன் லாபத்தை மட்டுமே மையமாய் கொண்டு சுழலும் லாபான் கம்பெனி. தேவையற்ற லாஸ் ஆஃப் பேலாம் வாங்கி அவனை அந்த அளவுக்கு ஒடுக்கிற ஒரு செயலை என்ன பண்ணிட்டு இருந்தான், செஞ்சிட்டு இருந்தான். இவ்வளோ தவிப்பில் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒன்று நடந்தது பாருங்க. அதை மட்டும் வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆதியாகமம். இட்ஸ் a wonderful things. the divine counsel பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரி வேலை செஞ்சு அவர்களை தூக்குது பாருங்க. 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினானா? யோசித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற கம்பெனியெல்லாம் விட அது லாபான் கம்பெனி. எப்படிப்பட்ட கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்கான் பாருங்கள். 10,000 சொன்னேன், 2,000 தானே அப்படின்னு இருக்கான். என்னைக்கு சம்பளம் அன்றைக்கி கடைசி நாள் போய் நின்று காசை வாங்கலான்னு பார்த்தா ஏமாத்து. சிலருக்கு பாருங்களேன், தொழில் செய்ய முன்னேற வந்து விருப்பம் இல்லை, பயம். ஏன் தெரியுமா? பிரதர், அதெல்லாம் நமக்கு வந்து நம்ம அப்படியே செபத்தோடு போகிறோமா, எல்லாம் ஏமாத்துக்காரனாக இருக்கா, நம்மளை ஏமாற்றி போட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல பாருங்க, இது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு காரியம். இந்த ஏமாற்று பேரிவர்கள் நடுவில் நின்று ஒருத்தனை ஆசீர்வதித்து தேவன் பெரியவனாக்கி இருக்கிறார். இதை படிக்கணும், இந்த கதைலாம் எடுத்து படிக்கணும். நிறைய பேர் இது எதுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பைபிளில் வெறும் பரலோகத்தை பற்றி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டால் அதை பற்றி எங்கே போட்டிருக்குன்னு தயவு செய்து கொஞ்சம் காமிங்கன்னு கேட்கணும்னு விரும்புகிறேன். இவ்வளோ பெரிய பைபிளில் நீங்கள் ஜெயிக்கிறதையும் முன்னேறதையும் பரலோகத்தை பூமிக்கு கொண்டுறதை பற்றியும் தான் முக்கால்வாசி சொல்லியிருக்குது. ஆமென். ஆனால் நம்ம அதை சப்ஜெக்டாகவே பார்க்குறதே கிடையாது. ஃபுல்லாக பாருங்கள், ஊர் பஞ்சமாக இருக்குது, விதையை எங்கே போடணும்னு சொல்லி கொடுத்தாரு, அந்த கதை தான் இருக்குது. ஒருத்தன் ஏமாத்துற ஒரு முதலாளி கிட்ட சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை கடவுள் எப்படி அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதிச்சு அந்த தொழிலில் அவனை ஜெயிக்க வைக்கிறாருங்கிற கதை தான் இங்கே இருக்குது. ஏன்னா என் தேவன் வாழ்வின் தேவனாக அவர் இருக்கிறார். சும்மா மத கடவுளை மக்கள் பிடிச்சதுனால தான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டு இருக்கிறாங்க. பைபிள் வச்சுட்டே தோத்துட்டு போகிறாங்க. ஏன் தெரியுமா? இதை இந்த விதத்தில் பார்க்கறது கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு இந்த ஆவிக்குரியனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும்.
ஏங்க இருக்கிறத அப்படியே படிங்களேன். ஏதாவது இது ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அங்கே போய் பார்த்துக்கோங்கன்னு அர்த்தம். அதான் ஆவிக்குரிய. ஆவிக்குரியதுன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன் பாருங்க. ஆவிக்குரியன்னு என்ன அர்த்தம்? சரீர பிரகாரமாக ஒருவன் இன்னொருவனை போட்டு இப்படி நசுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்து அதில் வெற்றி பெறுறது காரியத்தை இங்கே பார்க்க பாருங்க. அதுதான் ஆவிக்குரியதாக இருக்கிறது. மாம்ச போராட்டங்களில் போய்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய உதவி உண்டாகுதே, அதுதான் ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆமென். 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டாரு. அநியாயமா லாஸ் ஆஃப் பே எல்லாம் கேட்டு என்ன பண்ணியிருக்கிறான், வாங்கியிருக்கிறான் பாருங்க. அந்த ஆடு செத்தது, இந்த ஆடு செத்தது, எல்லா கணக்கும் யாருக்கிட்ட தான் வருது. சம்பளம் அன்னைக்கு போய் பார்த்தா சம்பளமே இல்லை. அந்த ஆடு செத்து போனது, இங்கே போனது எல்லாம் கணக்கு கூட்டி நீ ஒரு 10,000 ரூபா நீ தர வேண்டியது இருக்குங்க. எப்படி இருக்கும் பாருங்க. படிச்சு பாருங்க, கதையே அதுதான். ஆக மொத்தம் சம்பளம் கிடையாது. ஏற்கனவே சம்பளம் கிடையாது பொண்ணை கட்டினதுனால. எப்படி இருந்திருக்கும் ஒருத்தனுக்கு? வாழ்நாள் எல்லாம் உழைச்சி சில காரியங்களை பார்க்கறவனுக்கு எம்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. நான் கிளம்புறேன், ஆளை விடு சாமி அப்படிங்கிறான் இவன். சரி உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு அப்படிங்க. இப்போ தான் சம்பளமே பேச வரான். சட்டிப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்பணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி என்ன வேணும்னு சொல்லுன்னு என்ன பண்ணுறான், கேட்கறதுக்கு வர்றான். ஆனால் இவன் சொல்கிறான், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. யாக்கோபு 30 அதில் யாக்கோபு ஆதியாகமம் 30 பாருங்க. 30 பாருங்க. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. எப்படி சொல்றான் பாருங்க. நான் வந்ததுனால தான் உன் கம்பெனியே நல்லா இருக்கு. ஒன்னால ஒன்றும் நான் நல்லா ஆகலை, நான் வந்ததுனால தான் நீனே நல்லா இருக்கிறாங்கிறான். என்ன மாதிரி கடவுளுடைய பிள்ளைங்களும் பாருங்க எப்படி யோசிக்கணும் பாருங்க. அந்த கம்பெனிக்காரன் எனக்கு தராம போயிட்டான், நீ போனாதான் அந்த கம்பெனியே நல்லா இருக்க போகுது. ஏன்னா கர்த்தர் உங்களை வச்சு தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ கேட்குறான், இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? நியாயமான கேள்வியா இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? இதை இதுவரைக்கும் யோசிக்காத கிறிஸ்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க இதை இது பண்ணிக்கிட்டு, ஒரு வேலைக்கு போகாமல் ஒரு இதுவும் பண்ணாமல் அப்படியே வாழ்க்கையை ஓட்டுற கும்பல்லாம் இருக்குது. ஆனால் இவனுக்கு நல்ல ரோசம் வந்துடுச்சு. அப்போனா நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்படி? ஆனால் இப்படி யோசிக்கும் போது இன்னும் ஏமாத்துற லாபான் இருக்கிறானே, நம்மளை பாதிக்கிற ஆட்கள் இருக்கிறானே, என்ன பண்ண? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் இதெல்லாம் பொல்லாத உலகம், அந்த நாட்களில் கொஞ்சம் நல்ல ஆட்களாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த கதைலாம் எழுதியிருக்குது. எவ்வளவு மோசமான ஆள் இருந்தாலும் கடவுளுடைய உதவி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது தான் யாக்கோபு கதையே, லாபான் கதையே. ஆமென். பாருங்க என்ன பண்ணுறாரு பாருங்களேன். இங்கேயும் அந்த டிவைன் கவுன்சில் அவன் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்து பாருங்க, அதை மட்டும் பார்க்கலாம். 31:7 உன் தகப்பனோ என்னை வஞ்சித்து ஏமாத்துறான் இல்லையா, ஏமாத்தி என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு தீமை செய்கிற இந்த உலகத்தில் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவன் மோசமானவன் தான், அவன் ஏமாத்துக்காரன் தான். சிக்கிக்கிட்டா என்ன ஆவ பிரதர்? அதனால தான் நாங்கள் பிஸ்னஸே பண்ணுறது இல்லை பிரதர். இல்லைங்க, எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் உங்களை லாபமடைய செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். சிக்க மாட்டீங்க, தப்பு வைக்கப்படுவீங்க. ஆமென். ரொம்ப கெட்ட ஆளுங்க இவன், சாதாரணமான ஆள் இல்லை, அவ்வளோ மோசமான ஆள். பேர் கரெக்டாக வச்சுருக்காங்க, லாபான். எல்லாம் தீர்க்க தரிசன வெளிப்பாட்டில் தான். தன் லாபத்தை மட்டும் பார்க்கும் லாபான். 8வது வசனம் பாருங்க. தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. என்ன பண்ணார் ஆண்டவர்? அவன் கையை காலை உடைச்சு போட்டாரா? சிலர் இப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஆண்டவரே அவன் காலை ஒட்டைப்பீராக, அவன் தலையிலே அடிப்பீராக. இல்லை, நான் என்ன பண்ணுறேன் பாரு, அங்கே பாருங்க. புள்ளி உளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. டீலை மாத்துறான். இதுதான் டீலுங்கிறான். டீல் இப்போ மாற்றின உடனே இனிமெல்லாம் உனக்கு எது சம்பளம் கிடையாது, எது சம்பளம் கிடையாது.
திட்டு திட்டா இந்த அதாவது வரி வரியா அது சொன்னா, அப்புறம் புள்ளி உள்ளதுன்னு புள்ளி புள்ளியா போடுது. அதாவது இவனுக்கு ஏத்த மாதிரி டீலிங் எப்படி சைன் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி லாபம் வர்ற மாதிரி தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க சைன் பண்ற, நீங்க குறிக்கிற, நீங்க எடுக்கிற அந்த இடத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில நிரப்புவார். அல்லேலூயா. கண்டிப்பா நிரப்புவார். பாருங்க, சம்பளமா இருக்கும் என்று சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது, கலப்பும் நிறமுமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் என்ன போட்டுச்சு? கலப்பு நிற குட்டிகளை போட்டது. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என் பக்கம். நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் என் பக்கம். ஆமென். இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? இவ்வளவு மோசமான உலகத்துல, இவ்வளவு சீட்டிங் பண்ற வேர்ல்டுல எப்படி ஜெயிக்க முடியும்? உங்க புத்திசாலித்தனம் இதெல்லாம் விடுத்துட்டு கர்த்தர் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். யாரும் எனக்கு தீங்கு செய்யாதபடி என்னை காக்கிற ஒருவர் இருக்கிறார். இது நம்மனாதான் தொழில் உலகத்துக்குள்ள போக முடியும், வியாபார உலகத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா பல லாபான்கள் இருப்பாங்க. நீங்களாம் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் காலையில் எழுந்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் ஒருபொழுதும் விட மாட்டார். அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்துவது இல்லை. ஆமென். அதுதான் காரியமா இருக்குது. பாருங்க, நான் என்ன டீல் போட்டிருக்கணும், நான் என்ன காரியங்கள் இது பண்ணியிருக்கணும், அதை தேவன் நிரப்புவார். ஆமென். 9வது வசனம், இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். கடவுள் பாருங்க நீதி உள்ளவர். இவன் கொஞ்ச நாளா இவன் கையில போனதெல்லாம் அப்படியே திருப்பி விட்டுட்டார். ஒரே டீல்ல இவங்கிட்ட வர்ற மாதிரி பண்ணிட்டார். ஆமென். தேவன் சில காரியத்தை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ பாருங்க, அது எப்படி நடந்தது அதுதான் சொல்ல வர்றேன். அதுதான் அங்கே சொல்றது, ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில். எல்லாம் சொல்லுங்க சொப்பனத்தில். எல்லாம் சொல்லுங்க டிவைன் கவுன்சில். என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கருப்பு நிலம் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன். என்னங்க பிஸ்னஸ் பண்ற இடத்துல தூதனுக்கு என்ன வேலை? சொப்பனம் தூதன்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன? நீங்கள் மற்றவங்க செய்கிற மாதிரி இல்லை, பரலோகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. பரலோகமே உங்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ண காத்திருக்குது. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தூதர்களின் ஊழியம் உங்களுக்கு உண்டு. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிங்க. தூதன் வந்து அங்கே உதவி செஞ்சுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பிலீவ் தி ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ். அப்போ தான் தைரியமாக போய் பண்ணும். அப்படி ஆகிடுமே இப்படி ஆகிடுமே. சபையே பண்ணுறோம் பாருங்களேன். சில பேர்லாம் அவங்க வேலை என்னவா இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி ஏதாவது செய்யலாமான்னு அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நம்புகிறேன், ஐ ஹாவ் த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ். எனக்காக தேவன் சில தூதர்களை அவர் வைத்திருக்கிறார். அவர்கள் எனக்காக ஊழியம் செய்வார்கள். ஆமென். அப்படிலாம் யாரும் ஒன்றும் கெடுத்துட முடியாது. கர்த்தர் காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும். ஆமென். அப்போ பாருங்க, தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபே என்றான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்களையும் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உழைவிலாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அநியாயத்துக்கு மேலே அநியாயம் உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, அதை நான் பார்க்கத்தான்பாங்காரு. ஆமென். இது பூமியில் நடந்த ஒரு கதை தானே. அப்போ இன்னைக்கும் உங்களுக்கு எதிராக அநியாயங்கள் எழும்பும் என்றால் உங்களுக்கு நியாயம் செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பக்கமா நின்று நியாயத்தை சரி கட்டுகிற ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து தப்புவித்து உங்களுக்கு வர வேண்டியதை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தொழில் செய்கிற உலகத்தில் ஏமாத்து இதெல்லாம் நான் எப்படி தப்புறது, வஞ்சிக்கிறது இருப்பாங்க, வலை விரிச்சு வச்சிருப்பாங்க. தீங்கு செய்ய அவர் இடம் கொடுக்கவில்லை. ஆமென். ஒரு நாள் கிளம்பி போயிட்டான், கொன்னே போடணும்னு பின்னாடி வந்துட்டு இருக்கான். யாரு? இதே யாக்கோ. வாசித்து பாருங்க வீட்டில் போய். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நேரடியாகவே பேசிட்டாரு. இந்த பாரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா, அவங்கிட்ட கரெக்டான விஷயத்தை மட்டும் பேசுறதுபடிக்கு எச்சரிக்கையாருன்ட்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் பக்கமாக இருக்கிறார். தெய்வீக ஆலோசனைகள் எனக்கு உண்டாகும். எழுந்து நிற்போம். யோசித்து பாருங்களேன், ஒரு பிஸ்னஸ் தான் நடக்குது, ஒரு வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கு சொப்பனம் இருக்கு, அங்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு, அங்கு தேவதூதர்களுடைய ஊழியங்களும் ஆலோசனைகளும் இருக்கு. இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இதை எப்படி கொண்டு வரேன்? தூதன் சொல்லி கொடுக்குறான், புள்ளி புள்ளியாக எப்படி வர வைக்க முடியும்.
வரி வரியா எப்படி கொண்டு வர முடியும்? சொல்ல போனா இந்த ரெண்டுமே வரவே வராது நேச்சுரலா. ஆட்டுக்கு எங்கெங்க புள்ளி புள்ளியா வரும்? எங்கேயாவது புள்ளி புள்ளியா பார்த்துருக்கீங்களா? புள்ளி யாருக்கு எதுக்கு இருக்கும்? மானுக்கு இருக்கும், சிறுத்தைக்கு இருக்கும். ஆட்டுக்கு இவன் பாருங்க வேணும்னு இந்த மாதிரி டீல்லாம் பேசுவான், புள்ளி புள்ளின்றான். அப்புறம் வரி 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 குதிரைகளாப்பா வரும். ஆட்டுக்கு ஒரு நாள் வரி வரியா வராது. ஆட்டுக்கு என்ன வரும்? திட்டு திட்டா வரும். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக புள்ளியும் வர வைப்பார், வரியையும் வர வைப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்காக காரியங்களை அவர் செய்வார். இட்ஸ் a supernatural way. சும்மா ஏதோ தொழில் செய்ய போறது இல்லை. ஆவிக்குரிய உலகத்தோடு தெய்வீக தொடர்போடு இணைந்தவர்களாய் தொழில் செய்ய தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். சும்மா ஏதோ செழிப்புன்னா என்னமோ நினைச்சுக்கிறாங்க. இல்லை, இது தெய்வீக தொடர்பிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தெய்வீக இணைப்பில் தெய்வீக ஆலோசனைகளை வாழ்கிற வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் வராதெல்லாம் வர வைப்பார். என்னதான் பாருங்களேன், இதெல்லாம் நேச்சுரலாக சான்ஸே கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று அநேகர் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம். தேங்க்யூ அப்பா. இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ரேயர் லைஃப், ஒரு குவாலிட்டியாக கடவுளுடைய சத்தத்தை கேட்க, தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாய்ஸை நான் கேட்கணும். ஏன்னா that is the key to prosperity. The hearing God's voice is a key to prosperity. தெய்வீக ஆலோசனைகள் தான் செழிப்பின் ரகசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வெறும் சட்டத்தில் வாழ போகிறதில்ல, உங்கள் சத்தத்தில் நான் வாழ போகிறேன். சட்டங்களால் ரூலை தான் சொல்ல முடியும், ஆனால் நான் ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராகிறேன். மாக்ரோ ஷேக்கே டேல மாந்தரோ. இந்த நாளில் விசேஷமாக அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிற இதை தூர இடத்துல இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே அப்படி அவருடைய பிரசனத்தை நாடக்கூடிய, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய, அவருடைய ஆலோசனைகளை உணரக்கூடிய ஒரு இருதயமும் ஒரு சென்சிட்டிவையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில் அதை பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேஹேனாமா ஷேக்ரபா காதாரா ரூகேனாமா சேக்ரேமாந்துரா ஹாதா ரூபேலியா கிரேமாந்துனோ சேகேடேலே போரா காதாரா ஊரேகேனாமா சேகேடேலே மாந்துனோ கோராபாலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, டாடி, I need your voice. I need the divine counsel in my life. I need wisdom. I need guidance. I need your instruction. Hallelujah. Rekle mako seketele borakatara. எனக்கு எல்லாம் தெரியும் அல்லது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் போறதில்ல. ஒவ்வொரு முறையும் உம்முடைய சத்தத்தை நான் கேட்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ரேகேனாமா ஷேக்லா போகாராபாலாபா. எத்தனை எத்துவாளிகள், ஏமாத்துக்காரர்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெயத்தை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தோற்ற இடங்களிலெல்லாம் ஜெயிக்கும்படியாய் அதிலிருந்து எப்படி எழும்புறதுங்கிற ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பா. கடனை எப்படி அடைக்கணும்னு அவர் சொல்லி தருவார். அதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு அவர் சொல்லி தருவார். ஹல்லேலூயா. எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ எந்த இதை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த அக்ரிமெண்ட்டை நீங்க போடணும், அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரேஹேனாமா ஷேக்ல மாந்தோரோ. ஆண்டவரே, எத்தனையோ தூர இடத்துல இருந்து இதை பார்க்குறாங்க, எவ்வளோ தூர இடத்துல இருந்து பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஐ ரிலீஸ் யுவர் பிரசன்ஸ், ஐ ரிலீஸ் தட் கைண்ட் ஆஃப் கிரேஸ். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, we praise you, Father. Oh, we praise you, Father. Hallelujah. ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. அவர்களுடைய இருளான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு தேவையான ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we praise you, Father. Oh, we praise you, Father. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, நாங்க ஜெயிக்கும் போதும் கேட்க போறோம், நாங்க வெற்றி பெறும் போதும் கேட்க போறோம், நாங்க நிறைந்திருக்கும் போதும் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா எங்க நிறைவு
எங்களுக்கு வெற்றி அல்ல, நீர் எங்களுடைய வெற்றியா இருக்கிறீர் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. ரெஹனமா சேகிதானமா குரபலபா. இந்த மாலை வேளையில் அப்படிப்பட்ட கிருபைகளை பெருக பண்ணுவதற்காக நன்றி. உடைய பிரசன்னத்திலே அமர வேண்டும் என்கிற ஆசை, உடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற விருப்பங்கள் உடைய ஜனங்களுக்குள்ளே உருவாகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. சிறியதோ பெரியதோ ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தாங்க. ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் எனக்கு உண்டாகட்டும், உம்முடைய சத்தங்கள் எனக்கு உண்டாகட்டும், உம்முடைய ஞானம் எனக்கு தேவை, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு தேவை. ஹalleluya ஹalleluya. லாபம் உண்டாக்கும் விதத்தில் எனக்கு சொல்லி தருவேன்னு சொல்றீங்க. நான் கொஞ்ச நாளா நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் லாபம் வரல கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஹalleluya. இன்றைக்கே அதற்கான வெளிச்சமும் இன்றைக்கே அதற்கான புரிதலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. ஹalleluya ஹalleluya. இன்று கண்ட தோல்விகளை இனி இவர்கள் காணக்கூடாது. ஹalleluya. இரக்கத்தை காணக்கூடாது, கடனை காணக்கூடாது, தோல்விகளை காணக்கூடாது. உடைய பிள்ளைகள் அதிலிருந்து எழும்புவார்களாக. ஹalleluya. ஒரு புதிய கிருபைகளும் புதிய அபிஷேகங்களும் இந்த வேளையிலே அவங்க வாழ்க்கையில பெருகும்படிக்கு நான் பேசுகிறேன். I release the grace, I release anointing, I release the wisdom, I release divine counsel, Father. Hallelujah 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 hallelujah. போட்டா போட்டி எங்கேயும் நிறைஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்கு நடுவுல கூட அவங்க போட்டதுக்கு அதிகமான பலனை நீர் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. வலையை வலதுபுறமாய் போடு, ஆழத்திலே போடு, விதையை தூவு என்று சொன்ன அதே தேவாவியானவருடைய ஆலோசனைகள் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஹalleluya. உம்முடைய சத்தத்தை கேட்கிற நாங்கள் பேதைகளாய் இருந்தாலும் வழி தப்பி போவதில்லை, வழி தப்பி போவதில்லை. அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான சத்தம், அவருடைய ஊழியங்களுக்கு தேவையான சத்தம், அவருடைய வாழ்க்கையில செய்வதற்கு வேண்டிய தேவ சத்தங்கள் அவர்களுக்கு உண்டாவதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Father, thank you Father, thank you Father. ஓ உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்களை திறக்கிறோம், செவிகள் ஒவ்வொன்றும் விருத்த சேதனம் அடைவதாக. தேவ சத்தம் கேட்கக்கூடியவர்களா, உடைய வழிநடத்தலை உணரக்கூடியவர்களா, மிக தெளிவாய் அதை காணக்கூடியவர்களா, அதிலே நடக்கக்கூடியவர்களாய். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பட்டும் ராஜா. ராஜ்யத்தின் ஹalleluya பொருளாதாரங்களை உம்முடைய பிள்ளைகள் கைகளிலே எடுக்கட்டும் ராஜா. ஹalleluya. இந்த வருஷம் அவங்க தொழிலில், அவங்க வியாபாரத்தில் இதுவரை பார்த்ததெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே. இனி இந்த வருஷம் ஹalleluya அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. இந்த இயர் அதிக பலனை அடைகிற வருடங்களாக, அதிக அறுவடைகளை எடுக்கிற வருடங்களாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளையுடைய இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த செழிப்பின் அபிஷேகத்தை அவர்கள் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. சூப்பர் நேச்சுரல் வேலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பண பெருக்கங்கள் வருவதாக என்று நான் பேசுகிறேன் ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. செய்வதற்காய் நன்றி. கடனே இல்லாத ஒரு வருஷமா அந்த வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு மாற போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கடனையும் அடைத்து கடனை கொடுக்கிற வருஷமாய் இந்த வருஷம் அவர்களுக்கு மாறுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. வெளிச்சம் உதிச்சா இறங்கி கடன் கொடுப்பான். ஹalleluya. உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய பிரசன்னத்திலே உண்டாகிற வெளிச்சம் அவர்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திர ராஜா. செய்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆலோசனைகளாய் இது இருப்பதால் இது வெறுமனையாய் திரும்புவதில்லை. இது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? நிஜமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? இந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஹalleluya. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை உங்களுக்கு உண்டாச்சா? நானும் அதெல்லாம் பார்க்கணும். ஏதோ நானா பேசிட்டு இருக்க கூடாதுல, அவர் பேசுறது கரெக்டாக பேசணும். ஹalleluya. இதை எடுத்துட்டு போங்க, இதை எடுத்துட்டு போங்க. உட்காருங்க, பிரசன்ஸ்ல உட்காருங்க, கேளுங்க, கொஞ்சம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. லிசன் மோர் மோர் மோர். அந்த நடத்துதலே களைப்பை இல்லாம ஜெயிக்க வைப்பீங்க. ஆமென். ஒன்று தான் பண்ணுவீங்க, வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே உடச்சி நசுக்கி என்னமோ பண்ணுவாங்க, ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கரெக்டாக அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆமென். இன்னும் அந்த சென்சிட்டிவ்ல இன்னும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். வருகிற செவ்வாய் இன்னும் மேலான வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆமென். இன்னும் நிறைய வெளிச்சங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. தாழ்மையாக இருங்க, தெரியாததை கேளுங்க. தெரியலன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல, எனக்கு வரல சொல்லுங்க. சில நேரம் உங்கள் மனைவிட்ட கூட இருந்து கூட சில நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு வரும்.
Wife is the second Holy Spirit. Amen. ஆமா, உனக்கு என்ன தெரியும்? இதனாலேயே நிறைய பேர் ஜெயிக்கல. அவங்க முதல்ல சொன்னாங்க அந்த ஆள்கிட்ட கொடுக்காதீங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அது ஆவியானவரின் சத்தம்னு இந்த ஆளுக்கு தெரியல. என்ன பிரதர் ஆவியானவர், நீங்க டக்குன்னு ஒய்ஃபுக்கு மாறிட்டீங்க? ஆமா, வீட்டிலே ஒரு ஆவியானவர் இருக்காங்க. I'm not joking my friend, it's a real things. Amen. அவங்க கடவுளோட நடக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய ஆலோசனையில ரொம்ப பெரிய வெற்றி இருக்கும். ஆமென். கேளுங்க, நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆமென். அதுதான் ஜெயத்துக்கு காரணமா இருக்குது. ஆமென். வார்த்தையிலிருந்து கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க. நல்ல தொழில் வல்லுநர்கள் இங்க பாருங்க. என்ன போன வாரம்லாம் ஜோசப் பிரதர் வந்து பேசினாங்க. கம்மிங் வீக்ஸ் இன்னொரு பிஸ்னஸ் மேன் நான் கூப்பிடலான் இருக்கிறேன். எல்லாம் சத்தத்தை கேட்டு ஜெயிச்ச ஆட்களை உடைய இதை நம்ம கேட்கறது இன்னும் பெரிய காரியங்களாக இருக்கும். ஆமென். அவங்கெல்லாம் வேற வழியை சொல்லி தர மாட்டாங்க. தேவ வழியில எப்படி செழிப்பது முன்னேறுங்கிறத சொல்லி தருவாங்க. ஆமென். நீங்க மட்டும் இல்லை, உங்க நண்பர்கள் இன்னும் எல்லாரும் வந்து கேளுங்க. இன்னும் இந்த தேசத்துல கடவுளுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிற மாதிரி அநேக தொழில் வல்லுநர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். அதுக்கு தான் உங்களெல்லாம் கொண்டுட்டு வராரு. ஆமென். பொருளாதாரம் நம்ம கையில வரும். ஆமென். ஏன்னா வேத வசனம் அதை நமக்கு வாக்கு பண்ணுது. நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம், இந்த ஊர் நல்லா இருக்கணும்னா காசு நம்ம கையில இருக்கணும். ஆமென். அது வேற யாரு கையிலயும் இருக்குது. கடவுள் அதை திருப்பி விடுகிற ஒரு காலமா இது இருக்கிறது. சொன்னான் இல்லையா, லாபானுடையதை எடுத்து எனக்கு கொடுத்தார். இப்படி அநியாயக்காரன் கையில இருந்தெல்லாம் பிடுங்கி அவருடைய பிள்ளைங்க கையில அவர் கொடுக்கும் ஒரு காலமா இது இருக்கிறது. ஆமென். யூடியூப் பேஜ் போங்க, அங்கே ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசின நிறைய மெசேஜஸ் இருக்கும், அதெல்லாம் கேளுங்க. இன்னும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பேசின செய்திகள்லாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த மீடியா டீமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் நான் பேசினதை ஒரே ஒரு பென் ட்ரைவில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு 3000 ரூபா காசு கேட்பாங்க, கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க பென் ட்ரைவே 2000 ரூபா. சரியா? அவ்வளோ அது உங்கள் ஃபோன்லேயே மாட்டி கூட என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது. ஏன்னா எவ்வளவு இந்த வேர்டு உள்ள போதோ அவ்வளவு லைட் உங்களுக்கு வரும். எல்லாம் சொல்லுங்க, மோர் வேர்ட் மோர் லைட், மோர் லைட் மோர் சக்சஸ். ஆமென். வெளிச்சம் இல்லை, அதனால தான் தோத்து போகிறோம். இருட்டில் தானே தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். தள்ளாடுறதுனால இதுன்னு நினச்சேன் விட்டுட்டேன். ஏன்? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் உள்ள இருந்ததுன்னா அதனால தான் சொல்லுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வார்த்தை உள்ள போக போக லைட் அடிக்கும். எவ்வளவு லைட் அடிக்கும் அவ்வளவு வெளிச்சம் அதிகரித்தால் வெற்றியும் அதிகரிக்கும். ஆமென். அதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். இப்போ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இன்னும் சின்ன சைஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸில் வாங்கி என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆமென். பிரைஸ் காட். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் பெருக்கத்திற்கு, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு கடவுள் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான பிரமாணம். இட்ஸ் கிவிங், இட்ஸ் ஹானரிங். ஹல்லேலூயா. அதெல்லாம் சும்மா ஏதோ அதனால தான் டப்பாவை அனுப்பி நீங்கள் காணிக்கை போடுங்கலாம் சொல்கிறது இல்லை. இது வந்து நல்ல வெளிச்சத்தில் புரிந்து கொள்ளுதலோடு இதை செய்கிற ஒரு காரியமாய் அது இருக்கிறது. ஆமென். கடவுளோடு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய பார்ட்னர். என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய செழிப்பில் யார் தான் பார்ட்னர்? நீங்கள் தான் பார்ட்னர். என்னுடைய முதல் பங்குதாரராய் உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவரை கனம் பண்ணுங்க, அவரை ஹானர் பண்ணுங்க. உன் விளைவின் முதற் பலன்களால் அவரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும், பூரணமாய் நிரம்பும். எக்ஸாக்ட்லி, பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு. ஆலைன்னா என்ன? உங்க பிஸ்னஸ் வேர்ல்டில் வேலை பிஸ்னஸ் எல்லாம் புரண்டு ஓடுற அளவுக்கு இருக்குமா? ஆமென். இப்போ இவங்க புரண்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வேலை அந்த அளவுக்கு ஃப்ளோவா இருக்குங்கிறார். ஆமென். பிரைஸ் காட். கையில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுப்போம். எல்லாம் சொல்லுங்க, என் விளைவின் முதற் பலன்களால் என் தேவனை, என் தொழில் பங்காளரை, என் பார்ட்னரை நான் ஹானர் பண்றேன். அவரை கனம் பண்ணுவதால் என் களஞ்சியம் நிரம்பும். என் தொழிற்சாலைகளிலே வியாபார வாய்ப்புகள் புரண்டு ஓடும். நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். நான் விதைப்பதற்கான ஞானத்தையும் செழிப்பதற்கான யோசனைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் எனது வாழ்விலே தெய்வீக ஆலோசனைகள் உண்டாகும். இன்று முதல் இன்னும் விசேஷமான விதத்திலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் ஜெயிப்பேன், நான் தோற்பதில்லை. தேவ சத்தம் கேட்கும் நான்
தேசத்திலே சிறந்தது எதுவோ அது என்னுடையதாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Praise God. Hallelujah.